ஹே ஹாய் ஆர்மீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். ஸோ திஸ் இஸ் ஷா. இன்றைக்கி நம்ம ஜொங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம், என்னது இது டைட்டு ஏற்கனவே வந்து ட்ராக்கில் ஜொங்குக்கோட சீரீஸ் இருக்குது, இப்போ இந்த ஒன் ஷாட் ரொம்ப அவசியமாக நீங்கள் யோசிக்கலாம். நிறைய பீப்புள் வந்து சீரீஸை விட ஒன் ஷாட் தான் வந்து நல்லா இது பண்ணுறீங்க. லைக் எப்படி சொல்கிறது, நாட் அபவுட் ஐம் டாக்கிங் அபவுட் த வியூஸ். ஆனால் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒன் ஷாட்டில் தான் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் ஒன் ஷாட் எடிட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு எனக்கு. ஸோ அதை வச்சு ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ கேஸ் லைக் இட். டைட்டில் பார்த்தீங்கன்னா பாய் நெக்ஸ்ட் டோர். இதில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்துக்கலாம். என்னென்னா, ஜொங்குக் வந்து உங்கள் பக்கத்து வீட்டு பையன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்கூல் சீனியர். ஸோ அதனால் இது ரெண்டுத்தை வச்சு தான் இந்த கண்டென்ட் இப்போ போகுது. நீங்களுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து தான் இந்த கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ எப்படி எண்ட் ஆக போகுதுன்றது எனக்கு ஐடியா கிடையாது. ஸோ பார்க்கலாம் எப்படி எண்ட் ஆகுதுன்னு. உங்கள் கூட சேர்ந்து நானும் தான் பார்க்கணும் வீடியோ எப்படி போகுதுன்ட்டு. சரியா? ஸோ நான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம்டா. நீங்கள் காலையில் உங்கள் ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட், ஓகேவா? நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து காலையில் இந்த 9th 10th 11th 12th இவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி வைப்பாங்க தெரியுமா? காலையில் சீக்கிரமாக கிளம்பி போடுற மாதிரி தான். நீங்கள் அப்படியே அவசரமாக கிளம்பிட்டுருக்கீங்க. மா, என்னோட இந்த ஒயிட் ரிப்பன் எங்கம்மா வச்ச அப்படின்னு கத்துறீங்க. உங்கள் அம்மா அங்கே கிச்சன்லேருந்து, ஏய் என்கிட்ட கேட்டால் எனக்கு எங்கே தெரியும், நேற்று எங்கே கழட்டி போட்டியோ அங்கே கிடக்கும், ஸ்கூல் முடிஞ்சோடனே வர வேண்டியது, அப்படியே எல்லாத்தையும் தூக்கி இங்கேத்துக்கு ஒன்று அங்கேத்துக்கு ஒன்று விசிறடிக்க வேண்டியது, காலையில் தூங்கி எந்திரிச்சு கிளம்புற நேரத்தில் என்னைய போட்டு உயிரை வாங்க வேண்டியது, இதுவே வேலை உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு கத்துறாங்க. நீங்கள் மா, ஐயோ நீ அப்புறமா திட்டு, முதல்ல ரிப்பன் எங்கே இருக்குமா எடுத்து கொடுமா, டைம் ஆகுதுமா, பிடி சார் என்னை வெளியில் நிற்க வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்திட்டுருக்கீங்க. இங்கே வந்து உங்கள் அம்மா தான், இவளுக்கு இதே வேலை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் போய்ட்டு ரிப்பனை தேடி எடுத்துகிட்டு வந்து, இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு நிறைய கிச்சனில் போய் அவங்களுக்கு சாப்பாடு கட்டுற அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. அப்போ டோர் பெல் ரிங் ஆகுது. இங்கே உங்கள் அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீங்கள், மா எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க, வயன் இங்கே பாரு, அம்மா உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணும்னா என்னால் போய் பார்க்க முடியாது, விட்டால் இங்கே தீஞ்சு போய்டும் அடுப்பில், போய் பாரு யார் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ ஏன் தான் இப்படியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே எஞ்சி போகிறீங்க. போய் பார்த்தா அங்கே டோர் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. லைக் வந்து எப்படி சொல்கிறதுனா, கீங்கின்னு அடிச்சுக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எவன்டா அவன் எங்கள் வீட்டில் வந்துட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யார் அப்படின்னு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு பையன், ஓகேவா? செம்ம ஹேண்ட்ஸமு, டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருக்காரு, செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். லைக் வந்து அப்படியே லைக் அந்த ஒரு மாதிரி கயிறு மாதிரி இருக்க செயின் மாதிரி போட்டிருக்காரு, கையில் வந்து கருப்பு கலர் கயிறு கட்டிட்டு செம்ம ஹேண்ட்ஸம். லைக் பார்த்த உடனே லைக் ஸ்கூல் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க தெரியுமா, ஹேண்ட்ஸமாக அப்படி அந்த மாதிரி இருக்காரு. நீங்கள் வேன்னு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்து கோஎட் தான், ஆனால் உங்களுக்கு வந்து எந்த பையன் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. லைக் நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. பட் ஆனால் இங்கே அப்படியே வாயை பொழுது பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் பார்க்க அங்கே அந்த பையன் ஒரு மாதிரி உங்கள் மூஞ்சி சுருங்குது. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆக்சுவலி நான் இங்கே பக்கத்தில் குடி வந்திருக்கோம் புதுசாக, ஒரு டம்ளர் சர்க்கரை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தோ 1 minute அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. உங்கள் அம்மாவே வந்துட்டாங்க. இங்கே இவளுந்து வேறு, அவன் இவ்வளோ நேரம் வந்து சக்கரை கேட்டு நின்றுட்டுருக்கான், இவ்வளோ நேரமாக உனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா, இருப்பா தம்பி நான் எடுத்துகிட்டு வரேன், நீ உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உள்ளே கூப்பிட்றாங்க. இங்கே ஜொங்குக் தான் அது. ஜொங்குக்கும் உள்ளே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே மூலையில் போயிட்டு அப்படியே உங்கள் ரிப்பன் அப்படியே ஸ்லோவாக பின்னிக்கிட்டே ஜொங்குக்கை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜொங்குக்கு உங்களை கண்டுக்கல, அவர் வீடை சுற்றி பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு உங்கள் அம்மா வந்து நேராக ஜொங்குக்கிட்ட ஒரு டம்ளர் ஃபுல்லாக சக்கரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி உங்கள் வீடு சூப்பராக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக் சொல்கிறாரு. இங்கே உங்கள் அம்மா, தேங்க்ஸ்ப்பா, எங்கள் பக்கத்தில் கூடி வந்திருக்கீங்களா புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜொங்குக், ஆமாம் ஆண்டி, நேற்று தான் எங்கள் அப்பா ஆக்சுவலி ஒரு போலீஸ், ஸோ அதனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நேற்று தான் ஆண்டி வந்தோம் அப்படின்னோடனே, அப்படியா நேற்று தான் வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்கள் அம்மா, சரிப்பா நீ பார்த்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. இங்கே ஜொங்குக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு டம்ளர் எடுத்துகிட்டு நேராக இதுக்கு போயிடுறாரு, அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு. பால் காய்ச்சறதுக்கு சர்க்கரை வேணும், ஸோ அதனால் பாலுக்கு தான் சர்க்கரை வாங்குறதுக்கு வந்திருப்பார். ஸோ அப்படியே அவர் வாங்கிட்டு போவோம். இங்கே நீங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு வேணு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே நீங்கள் ஸ்லோவாக பின்னுறதை பார்த்துட்டு, ஏன் அம்மனிக்கு இப்போ நேரம் ஆகலையோ,
ரிப்பன் தேடும்போது தான் நேரம் ஆச்சோ, கிளம்பிப்போ அப்படின்னு கத்துறாங்க. நீங்கள் அட ஆமாம்ல டைம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு அரக்கா பறக்க உங்கள் புக்ஸு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே எல்லாத்தையும் கிளம்பிட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு நீங்கள் பாட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுறீங்க. போனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் உங்கள் பிடி சார் கிட்டேருந்து தப்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி லேட் ஆகல, உள்ளே போயிட்டீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஜொங்குக்கை பார்த்து அந்த இதுலேயே தான் இருக்கீங்க. ஜொங்குக்கு எவ்வளோ அழகாக இருந்தார் அந்த பையன், ஐயோ பேர் கூட அந்த அவர்கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வயனு என்ன ஒரு மாதிரி இருக்கியே, இன்னைக்கு பல உன் மூஞ்சில் ஏதோ ஒரு பொலிவு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கே தெரியல, மோஸ்ட்லி எனக்கு இந்த க்ரஷ்ஷு அந்த மாதிரிலாம் இந்த பசங்க மேலே வந்தது இல்லைன்னு. எனக்கு யார் மேலேயும் அந்த மாதிரிலாம் வராதுடி. ஆனால் எனக்கு ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்னேன்டி இன்னைக்கு நான் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்னது எங்களோட மலையான வையனையே சாய்க்கிறதுக்கு ஒருத்தன் பிறந்த வந்திருக்கானா, யார் அது அப்படின்ட்டு எல்லாம் கலாய்க்கிறாங்க. இங்கே நீங்கள் என்ன நக்கலா? உண்மையாக சொல்கிறேன், அந்த பையனை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களுமே அப்படி தாண்டி ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்கும் போதே அந்த கண்ணு முக்கியமாக, அவனை பார்க்கும் போதே லைக் அப்படியே எனக்கு அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ அழகு அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வர்ணிச்சிட்ருக்கீங்க ஜொங்குக்கை தான். இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஹா ஏதோ ஒரு பையன்கிட்ட நல்லா சிக்கிக்கிட்டாடிவ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது உங்களுக்கு கலாய்க்கும் போது. ஸோ நீங்களுமே எப்படா திருப்பி வீட்டுக்கு போவோம், எப்படா திருப்பி அவனை பார்ப்போம், அந்த பையனை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இருக்குது. நீங்களும் நான் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பக்கத்து வீட்டையே தான் பார்த்துட்டு போகிறீங்க. பார்த்தா வெளியில் யாருமே இல்லை, வீட்டுக்குள்ளே எல்லோரும் இருக்காங்க. பட் வெளியில் இருக்கிற சிம்டம்ஸ்க்கு அறிகுறியே இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே மேலே உங்களோட ரூமுக்கும் கிச்சனுக்கும் உங்கள் அம்மா கிட்ட திருப்பி போயிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா என்னாச்சு, எதுக்கு இப்படி குட்டி பண்ண போட்ட பூனை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க, என்ன கதை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது, ஏதாச்சும் செஞ்சு கொடு, நான் போகணும், நான் டியூஷன் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா ஆமாம் 24 மணி நேரம் திங்கிறது தான் வேலை, அடுத்த வருஷம் பார்க்குறேன்டி பப்ளிக் எக்ஸாமில் நீ என்ன மார்க் எடுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 9th போனதுனால எதுக்கு அடுத்தாலும் இந்த பப்ளிக் எக்ஸாம் சொல்லி உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க உங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் லைக் வந்து இங்கே எதுக்கு அங்கே நடந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இப்போ வந்து அந்த பையனை பார்க்கணும், பக்கத்து வீட்டு பையனை போய் பார்க்கணுன்னு தோணுது. பட் ஆனால் என்ன சாக்கை வச்சு போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஐடியா மா அப்படின்னு கூப்பிட்றீங்க. உங்கள் அம்மா என்னடி மா, அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க காலையில் சர்க்கரை வேணும்னு டம்ளர் வாங்கிட்டு போனாங்கல்ல, ஆமாம், அதை எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட திருப்பி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கள் அம்மா இல்லடி கொடுக்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லவும், என்னம்மா ஒரு டம்ளரோட விலை என்ன விற்கிது, எப்படி நீ இப்படி விட்டுட்டு உட்காந்துருக்க நம்ம வீட்டு பாத்திரத்தை இன்னொருத்தவங்கக்கிட்ட, இதுவே அப்பாவோட சொந்தக்காரங்க யாராவது நம்ம பாத்திரத்தை எடுத்துன்னு போனால் நீ சும்மா விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்றி விட்டுட்ருக்கீங்க உங்கள் அம்மாவை. உங்கள் அம்மாவும் ஆமாண்டி நீ என்ன பண்ணு, நீ போய் ஒரு மொத்த வேலையாக போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டே போயிட்டு காலையில் டம்ளர் கொடுத்தோமே எங்கே கொடுங்க ஆண்டின்னு சொல்லி போய் கேட்டு வாங்கிட்டு வந்துரு, போ அப்படின்னு உங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்றாங்க. நீங்கள் சரி எனக்கு போகணும்னு தோணல, ஆனால் உனக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடுன்னு ஓடுறீங்க. எப்பாடா சாக்கு கிடச்சிதுடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஜொங்குக்கு வீட்டில் போய் டிங்னு காலிங் பெல் அடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு யாருமே வரல, அப்புறம் திருப்பி ஒரு டிங்னு காலிங் பெல் அடிக்கிறீங்க. வந்துட்டு அப்படியே ஃபோர்ஸாக டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜொங்குக்கு தான் நிற்கிறாரு. ஏன் ஒரு வாட்டி அமுச்சிட்டு நிற்க மாட்டிங்களா, அமுச்சிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாரு. நீங்கள் காலையில் நீங்களும் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து நான் வரத்துக்குள்ளே 10 வாட்டி காலிங் பெல் அமுத்துனீங்க, நான் ஏதாச்சும் கேட்டேனா, நான் கம்முன்னு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் காலையில் டம்ளர் வாங்கிட்டு போனீங்க, திருப்பி கொடுக்கவே இல்லைல்ல, அதை தான் எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. ஓ ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மா அப்படின்னு கூப்பிட்றாரு அவங்க அம்மாவை. நீங்கள் அப்படியே எட்டி பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்னடா மா காலைல அந்த டம்ளரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வாங்கினதை கொடுக்கலையாம்மா நீ அப்படின்னோடனே ஆமாண்டா மறந்துட்டேன்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் அந்த டம்ளர் கழுவி வச்சுருப்பாங்க போல், அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட தான் கொடுக்குறாங்க. இந்தாங்கம்மா தேங்க்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை ஆண்டி நான் தப்பாலாம் நினைக்கல ஆண்டி, அம்மா கேட்டார் சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே க்யூட்டாக அப்படி இருக்கீங்க. அவங்க ஜொங்குக்கு அவங்க அம்மா பார்த்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீங்களும் சரிங்க ஆண்டி தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அப்போ ஜொங்குக்கு அம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள்
என்னங்க ஆன்ட்டி அப்படின்னா, "நீ வாம்மா உள்ள ஒரு கப் வந்து காஃபி குடிச்சிட்டு போம்மா" அப்படின்றீங்க சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைங்க ஆன்ட்டி பரவாயில்லங்க ஆன்ட்டி நான் அதோ நீங்கள் கொடுத்தீங்களே டம்ளர் அதுலேயே போயிட்டு காப்பி குடிச்சிக்கிறேன் ஆன்ட்டின்ட்டு நீங்கள் போகிறீங்க. அப்படியே உங்கள் ஜொங்குக்கு அம்மா கூப்பிட்றாங்க. "ம்மா சக்கரைலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க காலையில் அவசரத்துக்கு நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிடுறாங்க. நீங்களும் இதாண்டா சான்ஸு போயிட்டு இவனை கொஞ்சம் நேரம் சைட் அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. உட்காந்தா பார்த்தா ஆனால் ஜொங்குக்கு வந்து உங்கள் லைக் எப்படி சொல்கிறது, லைக் நீங்கள் இருக்க இடத்துல அவ்வளவோ அவர் வரவே மாட்டுறாரு. அவர் பாட்டு கிச்சனுக்கு போகிறாரு, அவர் ரூமுக்கு போகிறாரு, கிச்சனுக்கு போகிறாரு, ரூமுக்கு போகிறாரு அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்கார்றானா பாரு, கொஞ்ச நேரம் முகத்தை காட்டு, சைட் அடிச்சுட்டு போயிடுறேன்டா நான்ட்டு தான் நீங்கள் திட்டிகிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுக்குள்ளே. ஆனால் அவர் இங்கேதுக்கு அவங்க அதுக்கு போயிட்டுருக்காரு. அப்புறம் அவங்க அம்மாவும் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் குடிச்சிட்டு சரி ஆன்ட்டி தேங்க்ஸ் ஆன்ட்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே, மாமா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஆன்ட்டி நீங்கள் எங்கேயாச்சும் டியூஷன் ஏதாச்சும் உனக்கு தெரியுமாம்மா, இல்லை நீ ஏதாவது டியூஷன் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஆமாங்க ஆன்ட்டி நான் 9th படிக்கிறேன். இங்கே பக்கத்தில் டிஎஸ் டியூஷன் சென்டரில் தான் ஆன்ட்டி படிக்கிறேன். நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் ஆன்ட்டி அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இல்லைம்மா இதோ இருக்குது எங்கள் வீட்டில் ஒரு எருமை மாடு, அது 12வது போயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அது 12வது பாஸ் ஆகும்னு. அதனால தான் டியூஷன் சேர்த்தோட தான் அப்படின்னு நீங்கள் ஜொங்கு கத்துறாரு. அம்மா இன்னமும் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. வாயை மூடு, அப்படியே நம்ம அப்படியே மார்க் எடுத்து கிழிக்கிற மாதிரி தான். நீ டியூஷனுக்கு கிளம்பு, நான் இந்த பொண்ணு சொல்கிற டியூஷன்லேயே சேர்த்து விட்றேன், நீ டியூஷனில் படித்து ஒழுங்காக மார்க் எடுத்து காலேஜுக்கு போகிற வெளியே பாரு அப்படின்னோடனே, ஐயோ அந்த பொண்ணு முன்னாடி நம்ம மானத்தை வேறு வாங்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே ஜொங்குக்கு அப்படியே உட்காந்துருக்காரு. நீங்கள் ஈன்னு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. அது ஜொங்குக்கு பார்த்துட்டு முறைக்கிறாரு. நீங்கள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்போ சரிங்க ஆன்ட்டி நான் வேணா என்னோடய ரெக்கமெண்டேஷனில் வந்து நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க ஆன்ட்டி அவரை அப்படின்னோடனே, என்னது அப்படின்றாரு இவர் இங்கே ஜொங்குக்கு. நீங்கள் நான் போயிட்டு வரேன் ஆன்ட்டி அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடியே போயிட்டீங்க. உங்களுக்கு லைக் அவர் உங்ககிட்ட பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து லைக் அவர் வந்து கொஞ்சம் கோல்டு டைப்பாக இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து தான் பேசணும், நீங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அப்புறமேலே மறுநாள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்க. போயிட்டு சைக்கிளில் போயிட்டு நிறுத்துறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்கும்ல ஸ்கூல்லலாம், அங்கே போய் சைக்கிளை நிறுத்த போகிறீங்க. பார்த்தா அங்கே பாய்ஸ் செக்ஷனில் ஒருத்தர் சைக்கிள் நிறுத்துறதுக்கு வராரு. நீங்கள் 2 பேர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கீங்க. லைக் அந்த டைமில் நீங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே சைக்கிளில் நிறுத்திட்டு லாக் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜொங்குக்கு உங்கள் ஸ்கூல் யூனிஃபார்மில் 12th ஸ்டாண்டர்ட் இருக்கு. லைக் 12th ஸ்டாண்டர்டுக்கு வேறு கலர் ஏதோ ஒரு கொடுத்துருக்காங்க. அந்த கலர் போட்டு இருக்கார். நீங்கள் இவர் எங்கே இங்கே அப்படின்னு பார்க்குறீங்க. அவர் நேராக உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே நேராக க்ராஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறாரு ஸ்கூலுக்குள்ளே. நீங்கள் இவர் இந்த ஸ்கூலா, என்னோட ஸ்கூலா, என்னோட சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் கை வைக்கிறீங்க. ஐயோ யார்கிட்ட சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பினஸோட பீக்குக்கே போயிட்டீங்க. நீங்கள் நேராக ஓடுறீங்க உங்கள் கிளாஸுக்கு தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுக்கு. குடுக்குன்னு ஓடி போய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வாங்க நிற்கிறீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு எதுக்குடி இவ்வளோ ஓடி வந்த இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் காய்ஸ் உங்களுக்குலாம் ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்சு வாங்க நிற்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னதுடி சொல்லுடி, நான் நேற்று சொன்னேன்ல இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு பையன் இருக்கான்னு அப்படின்னு நீ மூச்சு வாங்கிட்டே இருக்க உங்களுக்கு. நீங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஆமாம் சொன்னேன் அவனுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவன் நம்ம ஸ்கூல் தாண்டி 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னோடனே என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே கண்ணை விரிச்சு பார்க்குறாங்க. ஆமாண்டி காலையில் நான் சைக்கிள் நிறுத்தத்துக்கு போனேன்னா என் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி பாய் சைக்கிள் நிறுத்தத்துக்கு இடம் இருக்கும்ல, அங்கே போய் நிறுத்தும் போது பார்த்தேன் அந்த பையன்தான், அதே பையன்தான். அவன் என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி கிராஸ் பண்ணி போயிட்டான். அவன் 12th யூனிஃபார்ம் போட்டிருக்காண்டி. நேற்று கூட அவங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க 12th ஏதாச்சும் டியூஷன் உனக்கு தெரியுமான்னு. நான் நம்ம டியூஷனை தாண்டி ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பரவாயில்லடி, ஸ்கூலும் ஒரே ஸ்கூலு, டியூஷனும் ஒரே டியூஷனு, அதுக்கப்புறம் வீடும் பக்கத்தில், கொடுத்து வச்சவாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ரொம்ப ஹைப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் இதெல்லாம் யோசிச்சாடா ஆமாம்ல அப்படின்ட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கூல் அசம்பிளி நடக்குது. அசம்பிளி நடக்கவும் நீங்கள் எல்லோரும் லைன் பை லைனாக போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் 12th ஸ்டாண்டர்டு அங்கே எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. வந்து நிற்கவும் நீங்கள் உங்கள் ஆளத்தை தேடுறீங்க. எங்கேன்னு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. பார்த்தா அங்கே தூரத்தில் நிற்கிறாரு ஜொங்குக்கு. அப்படியே நின்று அவர் செம்ம கடுப்பில் நிற்கிறாரு. இவனுங்க வெயிலில் வேறு நிற்க வச்சுட்ருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கிறாரு எரிச்சலில். அதுக்கப்புறம் நீங்கள் லைக் அப்படியே உங்களுக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜொங்குக்கு பார்க்கும் போதெல்லாம். நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. அது ஏன்னு உங்களுக்கே
தெரியல. உங்களே அறியாமல் நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க ஜோங்குக் வந்து லைக் அவரை பார்க்கும்போது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எந்த பையன்கிட்டயும் வேறு எப்போவுமே உங்களுக்கு இருந்ததில்லை. நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்திருக்காங்க உங்களுக்கு, பசங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் லைக் ஜோங்குக் கிட்ட இருக்கிற ஃபீலிங்கே வந்து அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபர்ட் மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங் இருக்குள்ள ஒரு ஸ்டமக்கில் ஒரு நம்ம பிடிச்ச பர்சனை பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவர் ஒரு வாட்டி பார்க்கும்போது ஏனே தெரியல உங்களுக்கு. லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஆமாண்டி நீ சொன்ன மாதிரி சூப்பராக இருக்காண்டி, நம்ம ஸ்கூல்லேயே ரொம்ப அழகான பையன் வேணா தாண்டி இருப்பான் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வைப்பாக வராங்க. ஆனால் உண்மையிலே ஜோங்குக் செம்ம அழகாக இருப்பார். ஸோ இப்படியே லைக் உங்களுக்கு டேஸ் போயிட்டே இருக்குது. லைக் அதே மாதிரி உங்கள் டியூஷன்லேயே வந்து சேர்ந்துடுறாரு. பட் பக்கத்து கிளாஸ் ரூம் மாதிரி வரும் டியூஷனில் கூட. 10th தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக எடுப்பாங்கள்ல. நீங்கள் 9th இதில் இருப்பீங்க, அவர் 12th இதில் இருப்பார். ஸோ உங்களை பார்ப்பாரு. ஆனாலும் நீங்கள் உங்கள் அம்மா அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாங்கன்ட்டு உங்ககிட்ட அவர் பேசவே மாட்டார். லைக் என்னன்ற மாதிரி தான் இருப்பார். உங்கள் அம்மா கிட்ட வந்து ஜோங்குக் நல்லா பேசி பழகிடுவார். பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, அதனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஜோங்குக்கையும் பிடிக்கும், ஜோங்குக்கும் உங்கள் அம்மாவை பிடிக்கும். அண்ட் உங்களை வந்து ஜோங்குக் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டில் பொண்ணு கிடையாது. ஜோங்குக்கு இன்னொரு அண்ணன் இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுமே ஃபாரினில் செட்டில் ஆகிட்டாங்க ஜோங்குக்கோட அண்ணா. ஸோ அதனால் இப்போ ஜோங்குக் மட்டும்தான். ஸோ அதனால் உங்களை வந்து லைக் வந்து பொண்ணு மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்கள அடிக்கடி கூப்பிட்றது, உங்களுக்கு பூ வாங்கி தரது, இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்களும் பரவாயில்லையே, நம்ம ஆளை உஷார் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆளோட அம்மா உஷார் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே ஜாலியாக இருக்கும். ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. அப்படியே உங்களுக்கு லைக் ஜோங்குக் கூட லைக் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் நீங்கள் லைக் இல்லை அவருக்கு நம்மளை வந்து இப்போ பிடிக்கல, நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஜோங்குக்கு வெறுப்பேற்றி அவரை வந்து லைக் இது பண்ண வைக்கணும் அப்படிலாம் உங்களுக்கு இல்லை எண்ணம். ஏன்னா அவர் வெறுப்பாகிறது உங்களுக்கு பிடிக்கல, அதனால நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் டேஸ் இப்படியே போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்த்டே வருது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பர்த்டேக்கு வந்து ஒரு பெரிய பிளான் ஒன்று போடுறீங்க. லைக் எல்லாரையும் கூப்பிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும். எல்லாரையும்ன்ற மீன்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களே ஒரு இன்விடேஷன் மாதிரி லைக் இந்த பர்த்டேக்கு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம்ல, நம்ம இந்த எடிட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இதில் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் இன்விடேஷன் மாதிரி பர்த்டேக்கு போயிட்டு நீங்கள் வந்து எல்லோரும் இன்வைட் பண்ணுறதுக்காக ஒரு இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. லைக் இந்த பிரிண்ட் பண்ணி அப்போ தான் வந்து ஒரு ப்ராப்பராக போய் நம்ம இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க நீங்கள். உங்கள் அம்மா தலையில அடிச்சுக்கிட்டு, என்ன கல்யாணமா பண்ணுறாங்க, உனக்கு பிறந்த நாளைக்கு கேக் வெட்ட போகிறோம், அதுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே அப்பா அப்படின்னு நீங்கள் அவங்க அப்பாவை பார்க்குறீங்க. அவர் இருக்கட்டும் விடு, அவளுக்கு பிடிச்சதை அவள் பண்ணிக்கிட்டோம், என்ன இப்போ அப்படின்னு உங்கள் அப்பா உங்கள் அப்பா சொல்லுவோம். உங்கள் அப்பா செம்மையாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அதனால தான் அவர் அதை சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்களும் அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி போய் எல்லாருக்கும் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே சிரிப்பு தான் வருது. நீங்கள் யோசித்ததே வந்து அந்த பர்த்டே இன்விடேஷன் கொடுத்து வர வைக்கணுன்ற மாதிரி சிரிப்பு தான் வருது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும். அவங்களும் சரி ஓகே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் ஜோங்குக்கோட வீட்டுக்கு இப்போ உங்களுக்கு கொடுக்கணும் இன்விடேஷன். நீங்கள் அப்படியே டோர் நாக் பண்ணுறீங்க. இப்போ ஜோங்குக்கு தான் வந்து திறக்கிறாரு. உனக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பாரு எங்கள் வீட்டுக்கு அது வந்து தட்டுறது தான் வேலையா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன இப்போ பண்ணிட்டாங்க, நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, நான் ஆன்ட்டியை பார்க்க வந்தேன் அப்படின்றீங்க. அவர் ஆன்ட்டி அங்கே அம்மா தான் சொன்னா, உங்கள் ஆன்ட்டி அப்படின்றாரு. நீங்கள் தள்ளுங்க, நான் ஆன்ட்டிக்கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் தள்ளி வழி விடுறாரு. நீங்களும் அப்படியே போயிட்டு நேராக ஜோங்குக்கும் உங்கள் பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு. அவர் ஷார்ட்ஸும் ஒரு பனியன் மாதிரி போட்டிருக்காரு. உங்கள் பின்னாடியே தான் வர்றாரு. வந்துட்டு நீங்கள் நேராக கிச்சனுக்கு போகிறீங்க. என்னமோ உங்களோட வீடு மாதிரி தான் நீங்கள் இங்கே இருப்பீங்க. நேராக கிச்சனுக்கு போயிட்டு ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவங்க சொல்லுவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பாத்திரம் கழுவிட்டு இப்படி கையை தொடச்சிட்டு வராங்க. நீங்கள் ஆன்ட்டி உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி இருந்து அந்த கார்டு மாதிரி இருக்குது, அதை எடுத்து அப்படியே கொடுக்குறீங்க. டன்டடாய், எனக்கு வந்து கம்மிங் சாட்டர்டே பர்த்டே ஆன்ட்டி, நீங்கள் எல்லாருமே வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்விடேஷன் மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறீங்க. இங்கே ஜோங்குக்கு அம்மாவே குறுன்னு பார்க்குறாங்க, என்ன இது அப்படின்ட்டு. இங்கே ஜோங்குக்கு அப்போ தான் தண்ணி குடிக்க போயிருப்பார். அப்படியே இந்த இன்விடேஷன் மாதிரி நீங்கள் கொடுக்குறத பார்த்த உடனே லைக் நீங்கள் சொல்லியிருப்பீங்களே சாட்டர்டே எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருன்னு சிரிச்சிடுறாரு தண்ணியெல்லாம் துப்பி. அம்மா பாத்தியாம்மா, பர்த்டேக்கு இன்விடேஷன் கொடுக்குற ஆளி வளர்த்தாமா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. நீங்கள் ஆண்டி என்னது இது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே இல்லை வயனு இங்கே இல்லை, இங்கே பாரு நீ ஆண்டி பாரு, அவனை பார்க்காத, அவன் கிடக்குறான், நான் வந்துடுறேன், நாங்கள் வந்துடுறேன், நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜோங்குக்கு அம்மாவுக்குமே சிரிப்பு தான் வருது. அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க.
ஆண்டி நான் எல்லாரும் வரணும்னு நினச்சி தான் ஆண்டி இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்ச சுருக்குறீங்க. அவங்க இல்லடி தங்கம், இது ஓகே தான், நல்லா தான் இருக்குது பாரு, எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக நீ யோசிச்சிருக்க, இதெல்லாம் அவனுக்கு புரியாது அப்படின்னு நீங்கள் ஜொங்குக்கு நின்று சிரிச்சிட்டு இருக்காரு. யாரா இவன்ற மாதிரி அவர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. இங்கே நீங்கள் சரி ஆண்டி பாய் அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி சுருங்கி போயிடுது. ஜொங்குக்கு உங்களை பார்த்து சிரிச்ச உடனே நீங்கள் நேராக போகிறீங்க. எங்கள் ஜொங்குக்கு சோஃபாவில் ஒன்று சிரிக்கிறாரு அந்த மனுஷன். மா யாருமா அவன், போய் போய் பர்த்டேக்கு போய் நம்ம கல்யாணத்துக்கு இன்விடேஷன் அடிக்க மாதிரி பார்ட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு அம்மா டே கம்முன்னு இருடா, பாவம் அந்த பிள்ளை பர்த்டேக்கு எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கு. சரி ஓகே நான் காசு தரேன், அந்த பிள்ளைக்கு போய் ஏதாவது கிஃப்ட் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க ஜொங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே ஜொங்குக்கு மா விளாட்றியா, எனக்கு டியூஷனுக்கு நேராகுது போ. டே அது வீடு மதித்து நம்மளை வந்து கூப்பிட்டுருக்கு, நம்ம போகலன்னா நல்லா இருக்காதுடா. நீயே நானுமாச்சும் போயிட்டு வருவோம், உங்கள் அப்பா நைட்டு தான் வருவார், நீயே நானுமாச்சும் போயிட்டு வந்துடலாம் ஜொங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கிட்ட ஜொங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜொங்குக்கு நீ சொன்னால் கேட்கவே மாட்டேம்மா, சரி கொடு காசை கொடு, நான் போயிட்டு அப்படியே டியூஷன் போயிட்டு வரும்போதே ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன், என்ன வேணும் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே ஜொங்குக்கு அம்மா நீ எது வேணாலும் சரி தான், அது அந்த பிள்ளை யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வாங்கித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கும் காசை வாங்கிட்டு டியூஷனுக்கு போயிடுறாரு. நீங்கள் அன்றைக்கி டியூஷனுக்கே போகல, உங்களுக்கு மைண்டு சரியில்லை, ஜொங்குக்கு உங்களுக்கு சிரிச்சதுனால உங்களுக்கு சுத்தமாக மைண்டு சரியில்லை. எதுக்கும் சிரிச்சான் ஜொங்குக்கு என்ன பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலி ஜொங்குக்கு வந்து சீனியர் தான் கூப்பிடுவீங்க. ஸ்கூலில் அவர் உங்கள் சீனியர்னால அவர் சீனியர் தான் கூப்பிடுவீங்க. ஓகேவா? லைக் எதுக்கு சீனியர் என்னை பார்த்து சிரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறமா அப்படியே போய் டைம் பாஸ் ஆகுது. ஜொங்குக்கு உங்களுக்கு கிஃப்ட்டும் வாங்கியிருப்பார். ஓகேவா? அவர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்காரு. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகி உங்களுக்கு இப்போ பர்த்டேவும் வந்துடுது. இப்போ அப்படியே டைம் பாஸ் ஆகி போய் லைக் உங்கள் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க உங்கள் வீட்டில். நீங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம். ஸோ அதனால் உங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்து பண்ணுறாங்க. நீங்கள் அடுத்த இயர்லேருந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ஸ்டடி ப்ரெஷர் உங்களுக்கு வந்துடும்னு சொல்லிட்டு உங்களோட இந்த பர்த்டேவை அவங்க வந்து ஜாலியாக வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் பார்த்து பண்ணுறாங்க. உங்கள் பர்த்டே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், டெக்கரேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச தீமில் வந்து ரெடி பண்ணுறாங்க. இங்கே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே வந்து ரெடி ஆகிட்டு நீங்கள் வரீங்க. வந்து பார்த்தா எல்லோரும் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனால் உங்கள் கண்ணு தேடுறது என்னமோ உங்களோட ஆள் உங்கள் சீனியர் ஜொங்குக்கு தான். ஜொங்குக்கு தேடிட்டுருக்கீங்க. எங்கள் சீனியரை காணுமே, கண்ணிலே படலை, வரலையா இன்னும் அப்படின்னு சுற்றி பார்க்குறீங்க. உங்கள் அம்மா என்ன அங்கேயே நின்றுட்டுருக்காங்க வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் போயிட்டு என்னம்மா அழகாக இருக்கேடி, இந்த பிங்க் கவுன் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கா உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க. என் பிள்ளைக்கு என்ன அழகாக இருக்க அப்படின்றாங்க. நீங்களும் சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் லைக் ஸ்டார்ட்டும் ஆகுது உங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா ஜொங்குக்கு வந்து லைக் வந்து ஒரு பாக்ஸில் ஒரு கிஃப்ட் பாக்ஸோட அவங்க அம்மாவோட வராரு. அவர் பார்த்திங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் ஒரு ஷர்ட், லைக் ஒரு சாண்டல் கலரில் ஒரு ஷர்ட் அண்ட் ஒரு பேண்ட் போட்டு லைக் ஸ்லீவ்ஸ் ரோல்டு பண்ணிட்டு ஒரு வாட்ச்சு. லைக் 12th ஸ்டாண்டர்ட் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு தெரியும். லைக் நீங்களுமே எல்லோரும் ஸ்கூல் படித்து தானே வந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்காவான ஒரு ஹாட் ரோப், லைக் ஸ்கூல் ஹாட் ரோப் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. லைக் அவர் ஸ்லீவ் ரோல்ட் ஆகி எப்படி செம்ம பக்காவாக ஃபிட்டாக அந்த மனுஷன் வராரு. நீங்கள் பர்த்டே வேணுமோ உங்களுக்கு தான், ஆனால் நீங்கள் அவரை பார்த்து அவர் ஏதோ ஸ்பெஷலாக லைக் அவர் ஸ்பெஷல் அக்கேஷனில் இருக்கிற மாதிரி பேன்னு அவரை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறீங்க. இங்கே எல்லோரும் உங்கள் பர்த்டேக்கு இங்கே உங்களை தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுன்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் யாரை பார்க்குறீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக? ஜொங்குக்கு தான். அவர் நார்மலாக கேஷுவலாக தான் இருக்கார். அவருக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. அவருக்கு நார்மலாக கேஷுவலாக வந்துட்டு நேராக உங்ககிட்டே அவங்க அம்மாவும் ஜொங்குக்கும் உங்ககிட்ட தான் வராங்க. வந்துட்டு ஹாப்பி பர்த்டே வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் தேங்க்ஸ் ஆண்டி அப்படி சொல்லிட்டு கை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் இங்கே ஜொங்குக்கிட்ட திரும்புறீங்க. இங்கே ஜொங்குக்கு உங்களுக்கு கை கொடுத்து ஹாப்பி பர்த்டே முட்டைக்கண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்கள் என்னது இது புது பேராக இருக்குது, பரவாயில்ல இந்த மாதிரி தான் உரிமையாக கூப்பிட்டா நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
தேங்க் யூ சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் லைக் வந்து அவர் உங்ககிட்ட கையில் ஒரு பாக்ஸ் கொடுக்குறாரு, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாரு. நீங்களும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வாங்கிட்டு உங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. கிட்டேருந்து உங்கள் பர்த்டே கிஃப்ட் வந்திருக்கு. ரொம்ப உங்களுக்கு க்யூரியஸாக இருக்குது, என்னவா இருக்கும்? ஆனால் இப்போ போய் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது. கண்டிப்பாக உங்கள் அம்மா தாறுமாறு திட்டுவாங்க. நீங்கள் அதனால் சரின்ட்டு கம்முன்னு இருக்கீங்க. சரி வாங்க எல்லாம் கேக் வெட்டலாம்னு சொல்லிட்டு இங்கே கேக்கும் வெட்டி இங்கே செலிப்ரேஷன் முடிஞ்சிருது. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சிருது. எல்லாம் லஞ்ச் டின்னர்லாம் கொடுத்து வீட்டில் எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. இங்கே வந்ததும் வராதுமா, முடிஞ்சதும் முடியாதுமா, போய் வேலையாக ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டு நேராக கிஃப்ட்ஸ் அம்மா நான் போய் கிஃப்ட்ஸ் பிரித்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு நேராக போகிறீங்க ரூமுக்கு தான் எல்லா கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு. இப்போ ரூமுக்கு போயிட்டு பார்த்தா எடுத்து கிஃப்ட்டு ஜொங்குக்கோடதை தான் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஐடியாவே இல்லை அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐடியாவே இல்லை. அண்ட் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அவ்வளோ க்யூரியஸாக ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அதுக்குள்ளே வந்து ஒரு அழகான ஒரு டால், லைக் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு டால் வந்து ஒரு கவுன் வேர் பண்ணியிருக்கு. அது கீழே நீங்கள் அப்படியே ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அது அப்படியே சுற்றி ஆடுற மாதிரி இருக்கும். லைக் அப்படியே சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அது அழகாக அந்த நம்ம சின்ன வயசுலலாம் அதை கண்டிப்பாக அந்த மாதிரி டால் எனக்குமே எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுக்குலாம் தெரியும் அது. அது வந்து லைக் வந்து அந்த பொண்ணு வந்து லைக் ஒரு மாதிரி அழகான கவுன் வேர் பண்ணியிருப்பா. லைக் அந்த மாதிரி ஒரு டாலு உங்களுக்கு அது பார்க்கவே அழகாக இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜொங்குக் சீனியர் கிட்ட இருந்தா அவர் எப்படி எனக்கு இதெல்லாம் இப்படி பிடிக்கும்னு எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு உள்ளே ஒரு கார்டு மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்குது. என்ன எடுத்து பார்த்தா ஹாப்பி பர்த்டே முட்டைக்கண்ணின்னு போட்டிருக்கு. அதில் அவர் எழுதி வச்சுருக்காரு. நீங்கள் சிரிச்சுட்டு என்ன முட்டைக்கண்ணாவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்க்குறீங்க. உங்களுக்கு லைட்டாக வந்து பபிள் ஐஸ், ஓகேவா, போபா ஐஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல கொஞ்சம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பபிள் ஐஸ் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் அவர் முட்டைக்கண்ணின்னு கூப்பிட்டுருக்காரு. என்னதான் ஒரு மாதிரி இருந்தாலும் அவர் வேலை கூப்பிடும்போது அது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளஷ் ஆகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை அப்படியே பத்திரமா எடுத்து உங்களுக்கு ஷெல்ஃப் ரேக்குன்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் எடுத்துகிட்டு போய் பத்திரமா வச்சிடுறீங்க. யாரும் எடுக்கவே கூடாது, யார் கைப்பட்டால் கூட அது உடையாத அளவுக்கு பத்திரமா சேஃப் பண்ணி வச்சிடுறீங்க. அப்புறம் மற்ற கிஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அவ்வளோ க்யூரியஸாக இல்லை, மிச்சத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையான்ட்டு நீங்கள் போய் படுத்துட்டு அப்படியே வெட்டத்தை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே மேலே பார்த்துட்டு ஜொங்குக் சீனியர் எனக்கு கிஃப்ட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாருனா அப்போ அவருக்குமே என்ன பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு அதை யோசிக்கும் போதே அவ்வளோ வெக்கம், அப்படி உருண்டு புரள்றீங்க பெட்டில். அதுக்கப்புறம் டேஸ் இப்படியே பாஸ் ஆகி போகும். லைக் உங்களுக்கும் அவருக்கும் லைக் அவரும் உங்களை வந்து வம்பி இழுத்துட்டே இருப்பார், நீங்களும் அவரை சீனியர் சொல்லிட்டு அவர் பின்னாடி அப்படியே இது பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயுமே இப்படியே தான் டேஸ் போயிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் அவருக்கு வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது, அவர் வந்து உங்கள் அம்மா கிட்ட நல்லா பேசுவார்ல, அவங்க ஆண்டின்னு பேசுகிறது, இதெல்லாமே ஃபன்னாக ஜாலியாக அப்படியே போகும். ஸோ இங்கே வந்து ஜொங்குக் வந்து அவர் பப்ளிக் எக்ஸாமே எழுதிடுறாரு. அவர் 12th முடிச்சிடுறாரு. நீங்களும் 9th முடிச்சு நீங்கள் 10th போகிறீங்க. ஓகேவா? நீங்கள் 9th முடிச்சு 10th போகிறீங்க. ஜொங்குக் இங்கே 12th முடிச்சு அவர் காலேஜுக்கு போயிடுறாரு. காலேஜில் ஜாயின் பண்ணிடுறாரு. இப்போ அவர் உங்களுக்கு ஸ்கூலில் வரதில்லை. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் டியூஷனில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. வீட்டில் மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். இதுதான் சாக்குன்னு நீங்கள் ஜொங்குக் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. ஏன்னா நீங்கள் அவரை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. மிஸ் பண்ணுறது மீன்ஸ் டெய்லியும் அவரை பார்க்குறது ஸ்கூலில் டியூஷனில் பார்த்துட்டு இருந்துட்டு திடீர்னு இப்போ வீட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுவும் கொஞ்ச நேரம் தான் அவங்க வீட்டில் இருக்க முடியும். அப்படி இருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அவர் இப்போ காலேஜ்லாம் போனதுனால ஒர்க் அவுட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மேலே வந்து மாடியில் வந்து அவர் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் மாடியில் என்னமோ வேணுனே உங்கள் அம்மா கிட்ட நான் துணி காய வைக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு துணியை நீங்கள் வேணுனே எடுத்துகிட்டு போய் நீங்கள் துணியை காய வச்சுட்டு அப்படியே ஜொங்குக்கு ஓரக்கடலில் பார்க்குறது இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒன் சைடாக அவரை வந்து அட்மையர் பண்ணிவிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னான்னு தெரியலடி, நான் ஜொங்குக் சீனியரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏன்டி எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை தெரியல, எனக்கு என்னமோ அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறனோ தோணுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு அவர் வீட்டில் ரொம்ப நாள்லாம் இருக்க முடியல. ஒரு அரை மணி நேரம் அவங்க அம்மா கிட்ட பேசி நான் அவரை பார்க்க முடியும். அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாக இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீ பேசாமல் ஜொங்குக் கிட்ட நீ லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன்டி அப்படின்னு. என்ன விளையாடுறீங்களா, சொல்லிட்டா என்னடி அவருது அவங்க அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டாருன்னா என்னடி பண்ணுறதுனோடனே இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு
ஏய் அதெல்லாம் இல்லை. என்ன லவ் யாரும் பண்ணலையா என்ன? கண்டிப்பாக ஜங்குக்கு அதெல்லாம் இன்னும் தெரியாமல் அப்படியெல்லாம் இன்னும் அந்த மாதிரி ஆள் அவர் கிடையாது. அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும். நீ வந்து சொன்னால் கரெக்டாக இருக்கும்டி. என்ன ஏதுனாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. அவர் மனசுலேயே இது இருக்கா இல்லையா அப்படியாச்சும் தெரியும்ல அப்படின்னோடனே, இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்கே. ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிட்டாருன்னா நான் என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் கேட்குறீங்க. அங்கே இல்லை நீ சொல்லு அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னோடனே, இல்லை 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 வேணாம் நான் 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 சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே விட்டுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்கேஸ் அவர் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சொல்லலை. ஸோ இப்படியே டேஸ் போகுது. நீங்களும் 10th எக்ஸாமில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன ரீசெண்டாக என்ன தெரிய வந்திருக்குன்னா, ஜொங்குக்கு வந்து காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரூமர் மாதிரி காதோட கதை உங்களுக்கு வந்திருக்கும். அது எப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணனும் ஜங்குக்கும் வந்து ஒரே காலேஜ். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணன் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அப்படியே நார்மலாக சொன்ன விஷயத்த உங்கள் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பா. நீங்கள் என்னடி சொல்கிற? ஏய் ஆமாண்டி எங்கள் அண்ணன் சொல்கிறான், அந்த பொண்ணு பேர் கூட வந்து ஸ்வேதாவாம் அப்படின்னு. என்னது ஸ்வேதாவா? என்னடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே மூஞ்சி சுருங்குது உங்களுக்கு. தெரியல, நாங்கள் அதுக்கு தான் அப்போவே சொன்னோம், போய் சொல்லு உன் லவ்வை சொல்லுன்னு. பாத்தியா இப்போது அப்படின்னு சொல்லிட்டோன்னே இங்கே நீங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு தானே ஜொங்குக்கு, நான் எங்கள் அண்ணனே வந்து என்கிட்ட சொல்கிறேன் என்னடி நீ இல்லை 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 அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீ நேராக போ ஜொங்கு கிட்டே உங்கள் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்னடி விளையாடுறீங்களா? அது எப்படி பண்ண முடியும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்போ நீ போ ஜொங்குக்கு அப்படி இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு தான் நீ சொல்லிகிட்டு இருக்கணும் காலம் முழுக்க அப்படின்னோடனே, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டில் போய்ட்டு நல்லா யோசிக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்ட்டு. ஜொங்குக்கு வந்து யாராவது உண்மையிலே லவ் பண்ணுறாரா அப்படி இப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. உங்களுக்கு இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு மண்டை வலியே வந்துடுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொன்னது தான் சரின்னு இப்போ உங்களுக்கு தோணுது, ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் அம்மாவும் ஜொங்குக்கு அம்மாவும் ஒன்றா கோயிலுக்கு போவாங்க. ஸோ அந்த பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க. அப்போ ஜொங்குக் வீட்டில் தனியாக தான் இருப்பார். அவங்க அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ வீட்டில் ஜொங்குக் தனியாக தான் இருப்பார். நீங்கள் இந்த டைமில் போயிட்டு ஜொங்குக் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீட்டிங் கார்டு ரோஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. வச்சுட்டு நீங்கள் அதையும் எழுதிட்டு சரி ஓகே நம்ம கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணிடணும், இந்த மாதிரி உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் நேராக உங்கள் அம்மாவும் ஜொங்குக் அம்மா கோயிலுக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜொங்குக்கோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் கோயிலுக்கு போயிடுறாங்க. போன உடனே வேலையாக நீங்கள் இந்த க்ரீட்டிங் கார்டு ரோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நேராக ஜொங்குக்கு வீட்டுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு வழக்கம் போல் நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே ஜொங்குக்கு என்ன அது அம்மா இப்போ தானே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. வந்துட்டு கதவு திறக்கிறாரு. நீங்கள் முட்டைக்கண்ணி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சீனியர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே நீங்கள் சொல்கிறீங்க, அவர் ஏன் கிட்டே பேசணுமா? என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறேன் கொஞ்சம் உள்ளே விடுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி வா அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. போயிட்டு சீனியர் நான் சொல்கிறேன்னு நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு உங்களை பார்த்தோன்னே தோண விஷயங்கள் தான் இதெல்லாம், நீங்கள் எதுவும் என்னை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே என்ன தோணுச்சு, என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்றாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பின்னாடியிலேருந்து உங்கள் க்ரீட்டிங் கார்டும் அந்த ரோஸையும் எடுத்து ஜொங்கு கிட்டே கொடுக்குறீங்க. ஜொங்குக்கு என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பிடிங்களேன் அப்படின்னோடனே என்ன பிடிங்களேன் அப்படின்னோடனே அவரும் வாங்கிட்டார். இங்கே பாருங்கள் சீனியர், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்கள் உங்களை முதல் நாள்லேருந்து உங்களை பார்த்ததுலேருந்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு இது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டதுக்கு இதுக்கு பேர் லவ்னு தான் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் உங்களை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு உங்கள் வீட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. இங்கே ஜொங்குக்கோட ரியாக்ஷன் என்னன்னே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பாட்டு உங்கள் வீட்டுக்கு ஓடியே போயிடுறீங்க. சொல்லிட்டு குடுன்னு இங்கே ஜொங்குக்கு லவ்வா
என்னாச்சு இந்த முட்டைக்கட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த இது மாதிரி கார்டு மாதிரி இருக்கும்ல, அது க்ரீட்டிங் கார்டு ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்ததுலேருந்து என்னெல்லாம் நீங்கள் அவரை பற்றி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்றத எழுதியிருக்கீங்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பண்ணி வச்சுருக்கா இவன்ட்டு மாதிரி சிரிப்பு தான் அவருக்கு வருது. ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே அந்த மாதிரி ஒரு தாட் கிடையாது. அவர் நார்மலாக உங்களை ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணா அந்த மாதிரி மட்டும் தான் பார்த்துருக்காரு. அவர் வேறு ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணி அவருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. சரியா? அவருக்கு லவ் பண்ணி ரிலேஷன்ஷிப்லேருந்து அவர் பிரேக்கப் ஆகி இப்போ அந்த ஒரு இதில் தான் இருக்கார். போயிட்டே இருக்குது. நீங்கள் ஜொங்குக்கு உங்ககிட்ட இன்ட்ராக்ஷன் கம்மி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ரீசெண்ட் டேஸாக செம்மையாக நிறைய சண்டைகள் போய்கிட்டு இருக்குது. லைக் ஜொங்குக்கு அவங்க அம்மா கத்துறது, லைக் அவங்க அம்மா ஜொங்குக்கு போட்டு கத்துறது, இந்த மாதிரியே போயிட்டுருக்கு. லைக் நீங்கள் கூட உங்கள் அம்மாட்ட போய் கேட்பீங்க, அம்மா என்னம்மா ஆச்சு, ஆண்டி ஏம்மா கத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. எங்கே உங்கள் அம்மா தெரியலடி, அவங்கக்கிட்ட போய்ட்டு எனக்கு கேட்கவும் சங்கடமாக இருக்குது என்ன பிரச்சனைன்னு. அவங்களாம் சொன்னால் தான் உண்டு, தெரியல என்னான்னு. ஜொங்குக்குமே இப்போல்லாம் வீட்டுக்கு லேட்டாக வரான்னு ஒரு வாட்டி சொன்னாங்க, அதுதான் அப்படின்னு சொல்லினோன்னே, ஏன் இப்படி பண்ணுறாரு சீனியர், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நேராக போய் ஜொங்குக்கிட்டே கேட்டுடலாம், என்ன தான் இவங்க ஒரு பிரச்சனை, ஏன் உங்கள் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறீங்க. பார்த்தா அவர் ஜொங்குக்கும் ஜொங்குக்கோட ஃப்ரெண்டும் வீட்டு மாடியில் ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்கே போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே எதுக்கு இந்த நேரத்தில் இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் குடுன்னு பின்னாடியே போகிறீங்க. பார்த்தா அங்கே ஜொங்குக்கோட ஃப்ரெண்டும் ஃபுல்லாக சரக்கு வாங்கி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக குடிக்கிறதுக்கு. இங்கே நீங்கள் ஒன்னது சீனியர் குடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க பேடு. இங்கே எப்படி மச்சான் தொரடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. வயன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் இல்லை சீனியர் உங்கள் கிட்ட பேச வந்தானு, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு இங்கே போகிறீங்க. அவர் இல்லை என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கொஞ்ச நாளாக அவங்க வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, அதான் என்னென்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உனக்கு ரொம்ப அவசியமாக இப்போ தெரிஞ்சுக்க, அவர் லைட்டாக ஏற்கனவே குடிச்சிருக்காரு ஜொங்குக்கு. நீங்கள் இல்லை தெரிஞ்சுக்கலான் தான் அப்படின்னு சொன்னோடனே அவர் உனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு அவசியமே இல்லை, நீ உன் வேலையை மூடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் சீனியர் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்குமே உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் தெரியும்ல, அந்த ஒரு அக்கறையில் தான் கேட்டேன், ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க அதுக்கு அப்படின்றீங்க. அவர் இந்த அக்கறை மேரெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இந்த பொண்ணுங்க அக்கறை காட்டுறது எல்லாமே ஃபுல்லாக நடிப்பு தான் எனக்கு தெரியும், நான் எந்த பொண்ணையும் இனிமேல் நான் என் லைஃப்பில் நம்புறதாவே இல்லை, போதும் நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும் அப்படின்றாரு. இங்கே உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அந்த ஆள் லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு தான் மண்டே செஞ்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ தான் அவர் கூட இருக்க ஃப்ரெண்டு, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதம்மா, இவன் இப்படி பேசுகிறான்னு, அவனுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த இதில் தான் அவன் பேசிக்கிட்டு இருக்கான், வேறு ஒன்றும் இல்லை. என்னது ஜொங்குக் சீனியருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு சிரித்து கேட்குறீங்க அப்படியே சந்தோஷத்தில். இங்கே ஜொங்குக் உங்களை பார்க்குற அப்படியே முறைக்கிறாரு. நீங்கள் என்னது ஜொங்குக் சீனியருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே சோகமாக கேட்குறீங்க. அவர் இந்த அக்கறை இதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு கிளம்பி போயிடு, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கேன், போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே பாருங்கள் சீனியர், அந்த பொண்ணு எப்படியோ எனக்கு தெரியாது, ஆனால் நான் உங்களை ஏமாற்றணுன்ற எந்த ஒரு இதுவும் எனக்கு கிடையாது. உங்களை பற்றி தெரியாத போதே எனக்கு உங்கள் மேலே காதல் வந்தது, இப்போ வரைக்கும் அந்த காதல் எனக்கு அப்படியே தான் இருக்குது, எப்படி பார்த்தனோ அப்படியே தான் இருக்குது. உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே அதெல்லாம் மாறவே மாறாது. அதனால் நீங்கள் எல்லா பொண்ணையும் ஒன்றுன்னு நினைக்காதீங்க. சில பொண்ணுங்க அவங்களோட லவ்க்காக எல்லாமே பண்ணுறவங்களும் இருக்காங்க, எல்லோரும் ஏமாத்துறவங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் உன் புரட்சி பேச்செல்லாம் போதும், கிளம்பி போ, தயவு செய்து போயிடும் அப்படின்றாரு. நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு நாள் புரியும் கண்டிப்பாக சீனியர், எப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க, என்னை பற்றி ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க, அப்போ தெரியும் இந்த பையன் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. நீங்கள் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு சொல்கிறாரு. ஜொங்குக்கு இப்போ ரொம்ப இரிட்டேட்டடான ஒரு மூமெண்ட்டில் இருக்கார், லைக் அவருக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த இதில் இருக்கார். அதனால் அவர் எதையும் கேட்குறதா இல்லை. இங்கே அதுக்கப்புறமா ஜொங்குக்கு உங்ககிட்ட நிறையா வாட்டி இதை பற்றி பேசணும்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் நீங்கள் அவருக்கு இடமே கொடுத்துருக்க மாட்டீங்க. லைக் அவரை பார்த்தாலே ஓடுறது, இந்த மாதிரி அவர் நர்வஸ் ஆகுறீங்க. நீங்கள் லைக் அவர் என்ன சொல்லுவார் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜொங்குக்கு அது ஏன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்படியே போகும். ஒரு ரேண்டம் டே நீங்கள் சோஃபாவில் படுத்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான் கத்திட்டு இருக்காங்க, பையனு மேலே வெள்ளை சட்டையெல்லாம் தூச்சி காய போட்டிருக்கேன்டி, மழை வர மாதிரி இருக்குது, தூரல் போடுதுடி, போய் எடுத்துகிட்டு வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்கள் அம்மா சொல்கிறாங்க.
நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மாடிக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமாக துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்ருக்கீங்க. இங்கே அப்படியே சரி எடுத்துகிட்டு திரும்பலான்னு திரும்புறீங்க. பார்த்தா உங்கள் என்ட்ரன்ஸில், அதாவது உங்கள் மாடியோட என்ட்ரன்ஸில் வந்து ஜொங்குக்கு அப்படியே சாஞ்சிட்டு அந்த வால் மேலே இடுப்பில் கையை வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு இவர் என்ன இங்கே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்காத மாதிரி அப்படியே துணியெல்லாம் எடுத்துகிட்டு மாடியில் கீழே இறங்க போகிறீங்க. அவர் உங்கள் கையை பிடிக்கிறாரு. முட்டைக்கண்ணி அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அப்படின்னு பார்க்குறீங்க. அவர் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன என்னை நீ முன்னாடிலாம் இருக்கிற மாதிரியே என்கிட்ட இருக்க மாட்டேற, என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் இல்லை சீனியர், ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. நல்லா தெரியுது, என்ன பிரச்சனை உனக்கு இப்போது அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனியர் அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு வயன், நானும் உங்ககிட்ட பேசணுன்னு தான் பார்த்துட்ருந்தேன். நீ இடம் கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால தான் இன்றைக்கி நீ மேலே வந்ததை பார்த்தேன், உன் பின்னாடியே வந்தேன். மற்றபடி நீ என்ன எதுவும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்றாரு. நீங்கள் அதெல்லாம் இல்லை சீனியர், நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவர் சரி நீ அன்றைக்கி சொன்னதுக்கான இதை வந்து நான் இன்றைக்கி அதை பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன் அப்படின்றாரு. நீங்கள் எதை பற்றி? நான் ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் ஆமாம், ஆக்சுவலி வயன், உன்னை ஹர்ட் பண்ணுன்றது இன்டென்ஷன் இல்லை, உன்னை ஹர்ட் பண்ணணுன்னு நான் இதை சொல்லலை. நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இங்கே அவ்வளோதான். அப்போது நம்ம ஃப்ரெண்டு சொன்னது உண்மை தான் போல், நம்ம தான் லேட் பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. நீங்கள் அப்படியே மூஞ்சி அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி சுருங்கி போய் உங்கள் கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு என்னத்துக்கு இப்படி பண்ணுற வயன், லைக் இங்கே பாரு, லைக் நான் உன்னை எந்த விதத்துலேயும் லைக் அந்த மாதிரி யோசிக்கலை. அதுவும் இல்லாமல் நீ என்னோட ரொம்ப சின்ன பொண்ணு, அதனால் என்னால் அதை போல் முடியாது வயன். நீ படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணு, நல்லா படி, எல்லாத்துலேயும் நல்ல மார்க்ஸ் எடு. அண்ட் பொண்ணுங்களோட மைண்ட்ஸ் இப்படி இருக்க மாதிரி அப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நாளைக்கு என்னை விட பெட்டரான ஒரு பையன் வரலாம் உன் லைஃப்பில், உனக்கு அவனை பிடிக்கலாம். நீ கெரியர் வைஸ் க்ரோ ஆனதுக்கப்புறம் லைக் உனக்கு உன் கெரியரில் நீ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு பையன் வேணும்னு நீ நினைக்கலாம். அப்பயும் நீ என்னையே தான் வேணும்னு நீ நினைப்பேன்னு என்ன நிச்சயம் இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. நீங்கள் நான் எவ்வளோ வயசானாலும் சரி சீனியர், எவ்வளோ வருஷம் ஆனாலும் என்ன ஆனாலும் உங்கள் மேலே இருக்க லவ் எனக்கு மாறாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இதெல்லாம் படம் டைலாக்லாம் பேச நல்லாயிருக்கும் வயன், ரியாலிட்டிக்கு செட் ஆகாது. நாளை பின்ன நீ ஒரு நல்ல ஒரு என்னை விட பெட்டராக இருக்கிற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன் லவ் மாறும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. சரியா? பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஃபார் த சிச்சுவேஷன்ஷிப் தான். இங்கே யாரும் லாங் டேர்மாக லவ் பண்ணுற இப்போ இருக்க காலத்தில் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. ரொம்ப ரேர். அந்த ரேரான பீப்புளும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வராங்க, டைனோசர் என்ன மாதிரி. அதனால் எனக்கு இந்த லவ்வில் நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஜஸ்ட் ஃபார் த திங் மட்டும்தான் இருக்குது. எனக்கு வந்து லைக் அந்த ஃப்யூச்சரில் ஃபுல்லாக அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாகவே எல்லா லவ்வும் இப்போ எண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா தெரியாது. உனக்கு என் மேலே வந்தது ஜஸ்ட் அன் இன்ஃபேச்சுவேஷனாக இருக்கலாம். லைக் நான் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கேன், உன்னை அடிக்கடி பார்த்து பேசுகிறேன், நீ என்னை அடிக்கடி பார்த்து பேசுகிற, நீயும் நான் ஒரே ஸ்கூல் படிச்சிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் அன் இன்ஃபேச்சுவேஷனாக இருக்கலாம். அது ஃபீலிங்ஸாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நாளை பின்ன அது உனக்கு உன் ஃபீலிங்ஸை நான் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லலை. ஆனால் நாளைக்கு உனக்கு நீ நல்லா படித்து நீ நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறமா உன்னோட மைண்ட் செட் மாறிடலாம். போய் இவனையா லவ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிற காலமும் ரொம்ப தூரத்தில் இல்லை. அதனால் நல்லா படி, ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சீனியர், நான் இதை எதிர்பார்க்கல, நான் இதை கேட்கல, உங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறது, சரி ஓகே, உனக்கு எனக்கு ஒரு டீல் வச்சுக்கலாம். நீ இப்போ என்ன 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற தானே, நீ இப்போது 10வது படிக்கிற. நீ எல்லாத்துலேயுமே 10th 11th 12th அண்ட் உன்னோட காலேஜ் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கி நல்ல ஒரு கோர்ஸ் எடுத்து காலேஜில் முடித்து டிகிரி வாங்கினதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து கேளு, இதுக்கான பதில் நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நிஜமா நான் இதை பண்ணேன்னா நீங்கள் இதுக்கான பதிலை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் கேட்குறீங்க அவர்கிட்ட. அவர் என் மேலே சத்தியமாக ஜொங்குக், நான் வந்து சத்தியம் மீற மாட்டேன். ஜொங்குக்னாலே வாக்கு காப்பாற்றுறது தான். என் மேலே சத்தியமாக சொல்கிறேன். நீ எல்லாத்தையும் பாஸ் ஆகி நல்லா மார்க் எடுத்து என்கிட்ட வந்து காட்டு, அப்போது அதுக்கான பதில் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜொங்குக் சொல்லிவிட்டு போயிடுறாரு. நீங்கள் இதுக்காகவே நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், சரியா? லைக் பாஸ் ஆகிடுவீங்க எல்லாத்துலேயும். ஆனால் நல்ல மார்க் எடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நீங்கள் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு லைக் ஓகே, இப்போ இதுக்காகவே நம்ம மார்க் எடுக்கிறோம், இதுக்கான ஆன்சரை வந்து நம்ம ஆள்கிட்டேருந்து வாங்குகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்க. லைக் வந்து
லைக் உங்களோட ஹோல் எஃபோர்ட்டை நீங்கள் போடுறீங்க டு த கோர். நைட்டெல்லாம் படிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கே ஆச்சரியம், இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணாது, இதெல்லாம் 6 மணிக்கு எந்திரிக்கிற கேஸ் தானே, என்ன 4 மணிக்கெலாம் எழுந்து படிக்குதுன்ற மாதிரி தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் இதை வந்து உங்கள் ஜொங்குக்கு மேலே இருக்க லவ்க்காக, அதை ப்ரூஃப் பண்ணுன்றதுக்காக நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒன்று லைக் உங்களுக்கு ஜொங்குக்கை பொறுத்த வரைக்கும் லைக் ஏதோ ஒன்று. ஆனால் இதனால் அவள் படிக்கிறான்னா அவள் லைஃப் நல்லா தானே இருக்க போகுது. அப்புறம் நாளை பின்ன நம்மளை மறந்துடுவா, அதுக்கப்புறம் நம்ம யாரும் ஞாபகம் இருக்காது, பரவாயில்ல புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை சொல்லியிருப்பார், கொஞ்சம் மெச்சூர்டாக யோசிச்சிருப்பார். ஆனால் நீங்கள் அதை சின்ன பிள்ளை தலைமை எடுத்துகிட்டு நம்ம அவருக்காக தான் படிக்கணுன்ட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் நீங்களும் ஜொங்குக்கும் சுத்தமாக அவ்வளோவா பேசிக்கிறதே இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்க, ஜொங்குக்கு அவர் வேலையை பார்க்குறாரு. அப்பப்போ நீங்கள் பார்த்துப்பீங்க, பட் ஆனால் எதுவுமே பேச மாட்டீங்க. நீங்களும் பேச மாட்டீங்க, அவரும் பேச மாட்டார். இப்படியே தான் டேஸ் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு அப்படியே படித்து நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. பிகாஸ் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், ஜொங்குக்கிட்ட நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் படிப்பில் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிடுறீங்க. ஜொங்குமே அவரோட காலேஜ் டேஸ் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அவருமே ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. ஸோ இப்படியே டேஸ் உங்களுக்குள்ளே போயிட்டு இருக்குது. நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. நீங்கள் பப்ளிக்கும் எழுதி முடிச்சிடுறீங்க. இன்றைக்கி தான் உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாம். எழுதி முடிச்சுட்டு பேப்பர் வாங்கும் போது யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்பாடி இதுக்கு மேலே ஜாலியாக நம்ம ஆளை சைட் அடிக்கலாம், ஆண்டி வீட்டுக்கு போகலாம், போய் கொஞ்சம் நேரம் பேசுகிறேன்ற பேரில் சைட் அடிச்சுட்டு வரலாம், ஜாலி அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கே மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நேராக வந்து உங்கள் அம்மாவை போய் டைட்டாக பேக் ஹக் பண்ணிட்டு கிச்சனில் நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா என்னடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க, எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா அதெல்லாம் செம்மையாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா நானும் பார்க்குறேன், ரிசல்ட் வரும்ல இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் பார்க்குறேன் அப்படின்னோடனே, அம்மா இப்போதுக்கு நீ ரிசல்ட்டு இதெல்லாம் பக்குன்னு ஆக்குற, விடுமா நான் இப்போ தானே எக்ஸாம் முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே, நீயும் ஆண்டியும் கோயிலுக்கு போவீங்க, இன்னும் போகலையா நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அது உங்கள் அம்மா அது தெரியலடி என்னன்னு, இன்னும் அவங்களும் என்னை எதுவும் கூப்பிடல, அவங்க வீட்டில் வேற ஒரே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை, என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது உங்கள் அம்மா இல்லை ஜொங்குக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டலில் போய் தங்குறேன்னு எல்லாத்தையும் கிளம்பி எடுத்துகிட்டு போயிட்டானான் அப்படின்னோடனே, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு உங்கள் அம்மா, ஆமாண்டி அவன் இப்போ ரீசெண்டாக லைக் அவனுக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கெல்லாம் ஆகிடுச்சில்ல, உனக்கே தெரியும் அவங்க அப்பா போலீஸு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்ட்டு. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறது இவன் கேட்குறத மாதிரி இல்லை. இதனால் இவங்களுக்குள்ள நிறைய வாக்குவாதங்கள், லைக் எனக்கு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் இவன் சொல்லியிருக்கான். அவங்க அப்பா வர 2-3 வாட்டி கை நீட்டி அடிச்சிட்டாரான். அதனால் கோவம் வந்து இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன்ட்டு பேக்கெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவன் போயிட்டானான். எங்கே போனான்னு எதுவுமே தெரியாதான் அவங்களுக்கும். அதான் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் அப்படியே பிரச்சனையாக இருக்குது, இன்றைக்கி காலிலேருந்து இதுதான் பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்படின்னோடனே உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. ஏன்னா உங்கள்கிட்ட ஜொங்குக்கு நம்பர் கிடையாது, ஜொங்குக்கு ரிலேட்டடாக இருக்க அவங்க காண்டாக்ட் யாருமே இப்போ இல்லை. உங்கள் ஃப்ரெண்டோட அண்ணனை பற்றி தான் இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா ஜொங்குக்கோட ஃப்ரெண்ட் அவங்க தானே, அது மட்டும்தான் ஒரே இது. இங்கே ஜொங்குக்கு வந்து லைக் வந்து அவர் உண்மையாலுமே இப்படி தான் ஆயிருக்கும். லைக் ரொம்ப சண்டை போட்டிருப்பார் வீட்டில், அவங்க குடிக்கிறாங்கன்னு திட்டிருப்பாங்க, ட்ரிங்க்ஸ் நிறையா பண்ணுறேன்னின்ட்டு. அவர் பிரேக்கப் ஆனதுனால அந்த பொண்ணை அவர் மறக்கணுன்றதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பார், அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் அவங்க அப்பாவோ நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுற ஒரு போலீஸ்காரனோட பிள்ளை இப்படியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிருப்பார். அதனாலே என்னமோ ஜொங்குக்கு வந்து நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஸ்டே பண்ணுறேன்ட்டு போயிருப்பார். உங்களுக்கு ஜொங்குக்கு எங்கே போயிருக்காரு, என்ன பண்ணுறாரு இப்போ எதுவுமே ஐடியாவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் போய் நேராக கால் பண்ணுறீங்க. போயிட்டு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்டு உங்கள் அண்ணன் இருக்கான்ல, உங்கள் அண்ணன் வந்து ஜொங்குக்கோட ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லியிருக்கேன், என்கிட்ட எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா, உங்கள் அண்ணன் ஜொங்குக்கு எங்கே தங்கியிருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. நீங்கள் இப்போ நேராக ஜொங்குக்கு வீட்டுக்கு தான் போகிறீங்க. பார்த்தா அங்கே அவங்க அம்மா அழுதுட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. நீங்கள் போயிட்டு ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க என்னத்த சொல்கிறது, இந்த ஜொங்குக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பண்ணுறான். அவங்க அண்ணன் நல்லா படித்து நல்லா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான். எங்களுக்கு 2வது பிள்ளையும் அப்படியே ஒழுக்கம் கட்டு இருக்கணும்னு எந்த அம்மா அப்பா ஆசைப்படுவாங்க? நல்ல ஒழுக்கமாக வளர்ந்து நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? குடிச்சிட்டு வரான் டெய்லியும். அது ஏன்னு கேட்டால் எதிர்த்து பேசுகிறான். நானும் ஒரு அளவுக்கு பொறுமையாக இருந்தேன், அவங்க அப்பா கிட்ட சொல்லாமல் கம்முன்னு இருந்தேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. குடிச்சு உடம்பு நாசமாக போகுது அவனுக்கு. புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். சரின்னு இன்றைக்கி நான் அவர்கிட்ட எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க அப்பா போட்டு செம்மையாக அடித்து அவனை திட்டாரு. அதனால் இனிமேல் நான் இங்கே இருக்கவே மாட்டேன், எனக்கு நீங்கள் யாருமே தேவையில்லை, என்னை புரிஞ்சுக்காதவங்க கூட நான் ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். இவரும் ஒரு வார்த்தை சொல்லி நிறுத்தலை அவனை.
எங்கே போனால் என்ன ஆனான்னு தெரியல, காலையிலேருந்து இன்னும் வீடு பக்கம் திருப்பி வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இங்கே என்னாச்சு, போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே செம்ம இதுவாக இருக்கீங்க. லைக் ஏன்னா உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததே அவர் பிரேக் பண்ணிட்டு போயிருக்காரு. லைக் இந்த மாதிரி நீ பாஸ் ஆகு, நான் உனக்காக நான் அந்த பதிலை சொல்கிறேன்னு சொல்லியிருப்பார்ல. எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டு எதை பற்றி யோசிக்காமல் அப்படியே போயிட்டாருன்னு இப்போ உங்களுக்கு ஜொங்குக்கு மேலே ஒரு கோவம் தான் வருது. எப்படி இப்படி எல்லாரையும் விட்டுட்டு போகணுன்னு இவருக்கு தோணுச்சு? பெத்த அம்மா அப்பா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நானும் இவரை பற்றி யோசிக்கிறேன், இவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் எப்படி இவர் இப்படி விட்டு போனாருன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பே க்ரியேட் ஆகிடுது. என்ன இப்படி பண்ணிட்டார் இவர் அப்படின்ட்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு பக்கம் அழுவையாகவும் இருக்குது. நீங்கள் அவரை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. லைக் உங்களுக்கு இப்போவே அவரை பார்க்கணும் போல் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்சாலும் அவர் திருப்பி வரமாட்டார். ஏன்னா அவங்க அம்மா அப்பா ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டுறாரு. ஸோ அவர் அப்படியே வேனிஷ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு நீங்கள் அவர் காலேஜுக்கு போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்கள் காண்டி காலேஜுக்கு போயிட்டு நம்ம அவங்கள பற்றி கேட்கலான்னும் போது தான் இன்னொரு குண்டை தூக்கி போடுறாங்க. இல்லை, அவன் காலேஜும் ட்ராப் அவுட் பண்ணிட்டான், அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதோ படிக்கிறேன், இந்த கோர்ஸ் அவங்க அண்ணன் சொல்லி தான் அவன் சேர்ந்தான், ஆனால் அவனுக்கு இதில் சுத்தமாக இஷ்டமே இல்லை, ஆனால் இவன் இப்போ வேறு ஏதோ கோர்ஸ் நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு காலேஜும் ட்ராப் அவுட் பண்ணணுன்னு தான் என்கிட்ட லைக் அதுக்கும் சேர்த்து தான் சண்டை போட்டுட்டு இருந்தான். கண்டிப்பாக அப்போ அவன் காலேஜுக்கும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்போ பணத்துக்கெலாம் என்ன ஆண்டி பண்ணுவார், என்ன எதை பண்ணுவார் அப்படின்னோடனே, அவனுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திமா. அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோவில் ஏதோ ஒர்க் பண்ண போகிறான்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தான். அதை தான் ஏதோ பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். டிஜிட்டல் அந்த இது அவனுக்கு படிக்கணும்னு ஆசை. அதை தான் இப்போ அவன் படிச்சுட்டு ஃபோட்டோகிராஃபர் இதை தான் இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்ன உடனே நீங்கள் அப்படியே மனசு உடைஞ்சு உங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அழுன்னு அழுவுறீங்க. எப்படி தான் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, நான் இவருக்காக தானே படித்தேன், இவருக்காக தானே நான் நல்லா படித்து பாஸ் ஆகணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி கொஞ்சம் கூட புரியாமல் யாரை பற்றியும் யோசிக்காமல் ஏன் இப்படி பண்ணுறாரு, நான் என்ன பண்ணேன் இவரை கஷ்டப்படுத்தினேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆவறீங்க. ரொம்ப நீங்களுமே இப்போ உங்களுக்கு சரியாக சாப்பாடு நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க. ஜொங்குக்கு எப்போ வருவாருன்னு. ஸோ டேஸ் இப்படியே பாஸ் ஆகி போகுது. ஆனால் ஜொங்குக்கு வந்த பாடில்லை. 1.5 மாதம் ஆகுது, உங்களுக்கு ரிசல்ட்டும் வருது. பார்த்தா நீங்கள் ஸ்கூல் செகண்ட் வந்துடுறீங்க. ரிசல்ட் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. லைக் என்ன அளவுக்குன்னா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் செகண்ட் வரதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு அப்போ நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிச்சிருக்கீங்க. உங்கள் அம்மாவுக்கு லிட்ரலி அவ்வளோ ஹாப்பி. லைக் எல்லாத்தையும் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஜொங்குக்கு வீட்லேயும் நீங்கள் போய் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எக்கி பார்க்குறீங்க, சுத்தமாக ஆளே வரல, இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. நீங்கள் அப்போ அவங்க ஜொங்குக்கோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும் எல்லோரும், அதில் ஜொங்குக்கு நின்றுட்டுருப்பாரு. அவரை பார்த்த உடனே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இந்த மூமெண்ட்டை நான் உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நினச்சேன் சீனியர். ஆனால் இப்போது எதுக்காக நான் படித்தனோ அதுக்கான இதுவே இல்லாமல் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நீங்கள் ஜொங்குக்கோட ஃபோட்டோ பார்த்து கண்ணை உங்களுக்கு அப்படியே கலங்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதுலேருந்து வெளில வரும் ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் ஜொங்குக்கை ரொம்ப மிஸ் பண்ண உங்களுக்கு அவர் மேலே லைக் ஒரு வெறுப்பே க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. இவர் ஏன் இப்படி பண்ணார், நான் அவருக்காக தானே படித்தேன், அந்த ஒரு இதுக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கணுன்ற முடிவு எடுத்துடுறீங்க. லைக் உங்கள் லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் என்ன அதை பார்க்கணுன்னு நீங்களுமே ஒரு நல்ல கோர்ஸ் 11th எடுத்துகிட்டு நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணி நீங்களும் லைக் அதுலேயுமே லைக் இப்போ நீங்கள் ஸ்கூல் செகண்ட் ஜொங்குக்காக தான் நான் வாங்கினேன் அந்த மாதிரி இல்லாமல் 11th போய் நீங்கள் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. 11th நல்லா படித்து நல்ல டாப்பர் அந்த ரேஞ்சில் இருக்கீங்க. ஸோ இது உங்களுக்கு ஹேபிட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன தான் இந்த ஜொங்குக்காக ஸ்டார்ட் பண்ணாலும் அது உங்களோட ஹேபிட் ஆகிடுச்சு. உங்களோட பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் படித்தது. ஸோ நீங்கள் 11th நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க்ஸ் எடுக்கிறீங்க. ரிசல்ட் வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஜொங்குக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அவர் சொல்லியிருப்பார்ல, நீ உன் ஹையர் ஸ்டடீஸ் ஃபுல்லாக நீ எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்துகிட்டு என்கிட்ட காட்டு, அதுக்கான பதிலை நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு வாட்டியும் நீங்கள் ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு அவர் ஞாபகம் தான் வருது. இப்படியே டேஸ் பாஸ் ஆகி 3 years கம்ப்ளீட் ஆகிடுது. நீங்களும் உங்கள் ஸ்கூலிங் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப்குள்ளே என்டர் ஆகிடுறீங்க. காலேஜ் லைஃப்லேயே என்டர் ஆகி நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் போயிடுறீங்க. லைக் உங்கள் லைஃப் ஃபுல்லாகவே இப்படி தான் நீங்கள் ஜொங்குக்கு நினச்சி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இதையே நீங்கள் டோட்டலாக மறக்கணும்னு ட்ரை பண்ணிங்க. ஆனால் உங்கள் நினைவில் இருக்குது, உங்கள் ஞாபகத்தில் அது இருக்குது. ஆனால் நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் உங்களோட இதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு டோட்டலாக அதை கம்மி பண்ணிடுறீங்க. உங்கள் கெரியர் அந்த இதை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஸோ இப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் லைக் இங்கே லைக் நீங்கள் பாட்டு உங்கள் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வர்றது இப்படியே இருப்பீங்க. ஸோ இங்கே ஜொங்குக் வீட்டில் திடீர்னு அவங்க அம்மா ஒரு நாள் சமைச்சிட்டு இருக்காங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது இங்கே ஆளால் அடிச்சுக்கிட்டே இருக்குது. இவங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி நேராக போய் ஓப்பன் பண்ணுறாங்க.
ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக் தான் ஆளடையாளமே தெரியலாமல் அப்படி மாறிட்டாரு. லைக் வளர்ந்துட்டாரு. லைக் வந்து அவர் அப்படியே மேன்லியாக இருக்கார். பிகாஸ் அவருக்கு இப்போ ஏஜ் பார்த்தீங்கன்னா 27. லைக் அந்த அளவுக்கு அவர் வந்து வளர்ந்துட்டாரு. எங்க என்னது ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே செம ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே போய் கன்னத்தை பிடிக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு நான் தான் உன் புள்ள தான் உள்ள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வேலை இங்கே நிற்க வச்சு பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் இங்கே உங்கள் அம்மா அவங்க ஜொங்குக்கோட அம்மா எருமை மாடு உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க லிட்ரலி ஒரு 4-5 வருஷமாக கிட்டத்தட்ட 5 வருஷமாக அவங்க பிள்ளைய பார்க்கல. 5 வருஷம் கழிச்சு அவங்க பிள்ளைய பார்க்கவும் அவங்களால அவங்கள எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. தாரையாக தண்ணி ஊற்றுது கண்ணில். எங்கடா போனேன் இவ்வளோ நாளா? அம்மாவை அந்த 5 வருஷத்தில் ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கணுன்னு எனக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே ஜொங்குக்கு ஏன் 5 வருஷமாக உனக்கு உன் பிள்ளைய பார்க்கணுன்னு தோணலையா? தேடி வர வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் ஜொங்குக்கு அம்மா ஏன்டா பேச மாட்டேன்? எங்கே போனேன் ஏதோ என்ன ஆனேன் ஒன்றுமே தெரியாமல் இங்கே கஷ்டப்பட்டவை எனக்கு தாண்டா தெரியும் பெத்த வயிறு எப்படி இருந்ததுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஜங்குக்மா அதெல்லாம் விடு, இப்போ வந்துட்டேன்ல, எனக்கு டைம் இருந்தது, நான் இங்கே இருந்திருந்தேன்னு வச்சுக்கோவேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணியிருக்கவே முடியாதும்மா. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும்னா சில விஷயங்களை நான் மீறி போய் தான் ஆகணும். அப்படி தான் இந்த வீட்டை மீறி நான் போனேன். இப்போ நான் நல்லா இருக்கேம்மா. இப்போ மாதம் நான் 70,000 சம்பாதிக்கிறேன், உன் பிள்ளை 70,000 சம்பாதிக்கிறான் அப்படின்னு. நிஜமாவாடா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஜங்குக் ஆமாம்மா, நான் டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபிங் படித்து நல்ல ஒரு இதில் இப்போ நல்ல ஒரு ஷூட்டிங் அந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்கல்ல. லைக் இந்த ஃபோட்டோ ஷூட்லேயே இந்த ஆக்ட்ரஸ்க்கெல்லாம் பெருசாக எடுப்பாங்கல்ல, லைக் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இதில் நான் எனக்கு பிடிச்ச ஜாபை பண்ணிவிட்டு நல்லா இருக்கேம்மா அப்படின்னோடனே உண்மையாக சொல்கிறியாடா? ஆமாம்மா, நான் இப்போ எதுக்கு வந்தேன்னா எனக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போகணுன்றது என்னோடய இது கிடையாது. எனக்கு என்னோடய ட்ரீமை சர்ச் பண்ணி போகணும். என்னோடய ட்ரீம் பின்னாடி நான் போகணுன்னு நினச்சேன். அதனால தான்மா நான் அப்படி போனேன். உன்னையும் அப்பாவையும் விட்டேன், எனக்கு யார் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனால் இங்கே ஜொங்குக்கோட அப்பா தான். அவருக்குமே செம்ம ஹாப்பி ஜொங்குக்கை பார்த்தோன்னே. ஆனால் அவர் வெறப்பான ஆள், அதனால் எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருக்கார். நேராக வராரு, ஜொங்குக் கிட்ட தான் வந்துட்டுருக்காரு. ஜொங்குக் பா எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக் கேட்குறாரு. எங்கே அவங்க அப்பா நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க, படிப்பெலாம் முடிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஜொங்குக்கு டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி தான்ப்பா படித்தேன், முடிஞ்சுது, இப்போது மந்த்லி 70,000 சம்பாதிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே ஜொங்குக்கோட அப்பா எந்த பிள்ளையும் கெட்டு போகக்கூடாது, எந்த அம்மா அப்பாவும் நினைக்க மாட்டாங்கப்பா. என்ன தான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் புள்ள நல்லா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் சந்தோஷம்தான் படுவாங்க. நானும் அப்படி தான், நீ குடிச்சிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருக்க, நல்லபடியாக உன் லைஃப்பில் நீ வந்துட்டீங்கன்னா போதும்னு நினச்சி தான் அன்றைக்கி கோவத்தில் என்னென்னமோ பேசிட்டேன், அடிச்சிட்டேன். மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு கோவம் இல்லை ஜொங்குக் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஜொங்குக்ப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் சொல்லி தான் இதுப்பா எனக்கு தெரியணும்னு இல்லை, எனக்கு புரியுதுப்பா, எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க, எனக்கு தெரியும், நான் இப்போ நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் சந்தோஷம்தான் ஜொங்குக், போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பி போயிடுறாரு. இங்கே என்னடா இது இவ்வளோ பெரிய மலை மாதிரி இருந்த பிரச்சனை அப்படியே ஸ்மூத்தாக பனி போல் ஆயிடுச்சுன்னு ஜொங்குக்கு அம்மா பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கே சிரிப்பாக வருதுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இதனால நம்ம இது பண்ணிட்டு உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருந்தோமேன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகி ஜொங்குக்கு தேவையான சாப்பாடுலாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு போல் வீட்டுக்கு வந்திருக்குன்ட்டு அவங்க பிடிச்ச மாதிரி அவர் ரூமுக்கு போய் பார்க்குறாரு. அவர் ரூமுக்கு போய் பார்த்தா அவர் ரூம் அப்படியே தான் இருக்குது, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அவங்க அம்மா அப்படியே நீட்டாக அவங்க ரூம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது. நம்ம போனோம், நம்ம ரூம் எல்லாம் பாலடைஞ்சு போய் இருக்குன்னு பார்த்தா அப்படியே தான் இருக்குது, பரவாயில்ல அம்மா அப்படியே வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்புறம் அவர் அப்படியே அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு கீழே தான் சாப்பிட்றதுக்கு போகிறாரு. கீழே போயிட்டு அவங்க அம்மா கிச்சனில் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் அப்படியே அக்கடான சோஃபாவில் உட்காந்துட்டு மொபைல் தான் நோண்டிகிட்ருக்காரு. அவரோட மொபைலில் தான் ஏதோ பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜொங்குக்கு அம்மா இங்கே கத்திட்ருக்காங்க, டே உனக்கு என்ன ஸ்வீட்டாக வேணும் அப்படின்ட்டு. இங்கே இவருமா எதுனா பண்ணுமா, பரவாயில்லம்மா, எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ எது செஞ்சாலும் நான் சாப்பிடுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டுருக்காரு. இங்கே ஜொங்குக்கு ஃபோன் பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு ஒரு உருவம் கிராஸ் ஆகி ஓடுறத பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பொண்ணு ஆஃப் சாரியில். இவர் யார் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நேராக கிச்சனுக்கு தான்
அந்த லைக் அந்த பொண்ணு போகுது. கிச்சனுக்கு போகுது. என்ன நான் தொறந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நேரா கிச்சனுக்கு போகிறா, யார் இவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. பார்த்துட்டு சரி ஓகே யாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஃபோனை பார்த்துட்ருக்காரு. இங்கே அது ஆக்சுவலி நீங்கள் தான் குடுன்னு உங்கள் ஆன்ட்டி, அதான் ஜொங்குக்கு அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட போயிட்டு ஆன்ட்டி இந்தாங்க கோயில் பிரசாதம், இன்னைக்கு ஏன் நீங்கள் கோயிலுக்கு வரல, நானும் அம்மாவும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, நீங்கள் கோயிலுக்கு வருவீங்கன்ட்டு பார்த்தா நீங்கள் வரவே இல்லை, ஏன் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறீங்க. அதுவா, அது ஒரு நல்ல விஷயந்தான், இரு ஸ்வீட் செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் என்னாச்சு ஆன்ட்டி, நீங்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு ஆன்ட்டி ஆனால் சந்தோஷமாக பார்த்து, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளில போகிறீங்க. வெளில பார்க்கும்போது ஜொங்குக் உங்களை தான் பார்க்குறாரு. யார் இது, இவ்வளோ அழகாக இருக்குது நம்ம வீட்டில், இவ்வளோ அழகான பொண்ணா, யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்ருக்குறாரு. அப்படியே சோஃபாவில் சாஞ்சு உட்காந்து ஃபோன் அப்படியே கையில் வச்சுருக்காரு. நீங்கள் வெளியில் வரதை தான் அவர் பார்க்குறாரு. பட் ஆனால் நீங்கள் அவரை பார்க்கவே இல்லை. அங்கே அப்படி ஒருத்தர் உட்காந்துட்ருக்காரு, ஒரு உருவம் இருக்குன்றதே நீங்கள் நோட் பண்ணவே இல்லை. நீங்கள் பாட்டு வெளியில் வரீங்க, பின்னாடியே ஜொங்குக்கு அவங்க அம்மாவும் வராங்க. அவங்க கூப்பிட்றாங்க, ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் அப்படியே திரும்பி ஜொங்குக்கு அம்மாவை பார்த்துட்ருக்கீங்க. இங்கே ஜொங்குக்கு அம்மா அப்படியே ஜொங்குக்கை பார்க்குறாங்க. பார்த்தா ஜொங்குக்கு வந்து இங்கே உங்களை தான் குறுன்னு யாரா இதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. எங்கள் ஜொங்குக்கு அம்மா, டேய் என்னடா குறுன்னு பார்க்குற, டேய் நம்ம வையன்டா அப்படின்னோடனே, என்னது வையனா அப்படின்னு சொல்லிட்டு ஜொங்குக்கு அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜொங்குக்கு ஆள் அடையாளமே தெரியாமல் ஜொங்குக்கு அவ்வளோ மேன்லியாக டேட்டூஸ் அந்த மாதிரி போட்டிருக்காரு, கையில் டேட்டூ போட்டிருக்காரு, ஆள் அடையாளமே தெரியலாமல் மாறிட்டார், பியர் பண்ணியிருக்காரு, அவர் லிப் பியரிங் பண்ணியிருக்காரு, டோட்டலாக ஆளே மாறிட்டார். நீங்கள் சீனியர் நீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. இங்கே ஜொங்குக்குமே செம்ம ஷாக்கு. நீங்கள் டோட்டலாக அப்படியே வேறு மாதிரி ஆகிட்டீங்க 5 வருஷத்தில். லைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க சின்ன வயசில், ஓகேவா, நீங்கள் அந்த 9th 10th அந்த டைமில் கொஞ்சம் சப்பியாக இருப்பீங்க. இப்போ அப்படியே அவ்வளோ அழகாக லைக் வந்து ஸ்லிம் ஆகிட்டு அப்படியே வந்து லைக் வந்து நீங்கன்ற அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. நீங்கள் லைக் உங்களுக்கு லைக் ஷேப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஜிம்முக்கெலாம் போய் லைக் வந்து உங்களை நீங்கள் கேர் பண்ணி டோட்டலாக மாற்றிட்டீங்க. உங்களோட இதையே மாற்றிட்டீங்க, உங்கள் ஃபேஸ் எல்லாமே மாறி போயிருக்கு. அவர் வேன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டி நான் வரேன் ஆண்டி, அம்மா தேடுவாங்க ஆண்டி, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடியே போயிடுறீங்க. இவர் யோசிக்கிறாரு, வயனா இது, ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகான பொண்ணுன்னு சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பாரு இவ்வளோ நேரம். பையனா இது அப்படின்ட்டு அவருக்கே செம்ம ஷாக்கு. நீங்கள் நேராக ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறீங்க. லைக் லிட்ரலி 5 வருஷம் கழிச்சு நீங்கள் ஜொங்குக்கு லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க நீங்கள் திருப்பி உங்கள் லைஃப்பில் ஜொங்குக்கை பார்க்க போகிறோன்ற அந்த இதுவே உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் 5 இயர்ஸ் கழித்து திருப்பி நீங்கள் ஜொங்குக்கை பார்த்த உடனே உங்களால் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. லைக் எல்லா பழைய நினைவுகளும் உங்களுக்கு திருப்பி ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அவர் போனதுக்கப்புறம் கஷ்டப்பட்ட அந்த எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல, அவ்வளோ அழுக மட்டும்தான் வருது. ஜொங்குக்கு யோசிக்கிறாரு, எதுக்கு போனா எதுக்கு நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்கிறாரு. ஆக்சுவலி ஜொங்குக்கு வந்து உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது வந்து அவரே மறந்துட்டார். லைக் வந்து இந்த மாதிரி இந்த பாஸ் பண்ணினா நீ நல்ல மார்க் எடுத்தினா நான் உனக்கு அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டார். டோட்டலாக அவருக்கு ஞாபகமே இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னதா. ஆனால் இப்போ அவர் லைக் வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கார், ஏன் அவர் நம்மக்கிட்ட பேசாமலே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அம்மா நான் ஆண்டியை போய் ஒரு விட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நேராக உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. வந்து கதவு தட்டுறாரு, பார்த்தா உங்கள் அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. அவருக்கு அவ்வளவும் அவங்களுக்கு வந்து லைக் யார் இது அப்படின்னு குறுன்னு பார்க்குறாங்க. இங்கே ஜொங்குக், ஆண்டி நான் தான் ஆண்டி, உங்கள் ஜொங்குக் தான், பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு. டேய் எப்போ போயிட்டு எப்போடா வந்திருக்க, அட பாவி ஆள் அடையாளமே தெரியாமல் மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலேயும் கீழேயும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க இங்கே ஜொங்குக்கும் உங்கள் அம்மாவும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க, கீழே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜொங்குக் கேட்குறாரு, அப்புறம் வயன் என்ன படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா, அவள் ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறாரா, நல்லா அவளுக்கு வந்து அதில் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னான், 10th 11th 12thலாம் நல்லா மார்க் எடுத்தா, அந்த இதெல்லாம் நீ பார்க்காம போயிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே
அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே அவங்க அம்மா, ஆமாம் அப்படிதான், நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து இப்போ அவளுக்கு பிடிச்ச இதுக்கு அவள் படிக்கிறா அப்படின்னு சொன்னோடனே ஜொங்குக்கு இப்போ தான் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் இங்கேருந்து பேசிட்டு, ஆனால் நீங்கள் கீழேயே வரவே இல்லை, நீங்கள் ரூம்லேயே தான் இருக்கீங்க. அழுன்னு அழுதுட்டு ரூம்லேயே இப்படியே படுத்துட்டு தூங்கிடுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீட்டுக்கே நீங்கள் போகல. உங்களுக்கு ஜொங்குக்கை பார்க்கவே லைக் ஒரு மாதிரி இருக்குது. இல்லை வேண்டாம், பழசெல்லாம் திருப்பி நம்ம கலர வேணாம், அவரே அதை மறந்துருப்பாரு, நம்ம போய் கலந்து எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்க. நீங்கள் அப்படி தான் ஒரு நாள் லைக் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா சொல்கிறாங்க, மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்களும் மாடிக்கு போயிருப்பீங்க. கரெக்டாக அப்போ தான் ஜொங்குக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாரு. வந்துட்டு ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்கே உங்கள் அம்மா, சொல்லு ஜொங்குக் என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், ஆன்ட்டி என்னோடய லேப்டாப் எனக்கு கொஞ்சம் உங்கள் வீட்டில் லேப்டாப் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே உங்கள் அம்மா, நாங்கள் யாரும் யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா, வயன்கிட்ட இருக்கோம் அப்படின்னோடனே, கொஞ்சம் வாங்கி தரீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இங்கே எங்கள் அம்மா, பையன் மேலே துணிக்காய போட்டிருக்கேன், அதை எடுக்க போயிருக்கா, நீ போப்பா, மேலே அவர் ரூம் இருக்கும், அதில் டேபிளில் தான் இருக்கும், நீ போய் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொன்னோடனே, சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக இப்போ ரூமுக்கு தான் வராரு. உங்கள் ரூமுக்கு தான் வந்து அவர் லேப்டாப் எடுக்க வரும்போது பார்த்தா லைக் அப்படியே வந்து திரும்பி அந்த டேபிளுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கபோர்டில் இருக்கிற அந்த கபோர்ட் மாதிரி இருக்குது, அது ஷெல்ஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு அப்படி பார்க்குறாரு. பார்த்தா அவரோட திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே இருக்குது. லைக் அவர் வந்து லைக் அந்த பெரிய பெரிய ரிங்ஸ் எல்லாம் போடுவாங்கள்ல, பாய்ஸ் போடுவாங்கள்ல, அவரோட ரிங்கு, அவர் போடுற கையில் போடுற பிரேஸ்லெட், பெரிய பெரிய பேண்ட் மாதிரி போடுவாங்கள்ல, பசங்க போடுவாங்கள்ல, அந்த பிரேஸ்லெட்டு, இதெல்லாம் அவரோட ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், நிறைய எல்லாமே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் இங்கே அந்த ஷெல்ஃபில் இருக்குது. அண்ட் அவர் உங்களுக்கு அந்த பர்த்டேக்கு வாங்கி கொடுத்த அந்த டால், அதுக்கு கீழே நீங்கள் அது எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, லைக் வந்து சின்ன சின்ன திங்ஸ் அவரோடது இங்கே இருக்குது. அவர், என்னோடது எப்படி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அப்படியே. அப்போ தான் அவர் வந்து உங்களுக்கு அந்த வாங்கி கொடுத்த டால் வந்து அவர் பார்க்குறாரு. இல்லை, நம்ம வயன் பர்த்டேக்கு இது கிஃப்ட் பண்ணோம்ல, பரவாயில்ல பத்திரமா எல்லாத்தையும் வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் துணியெல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு வரீங்க. இங்கே யாரோ நின்றுட்டு இருக்கிறத பார்த்த உடனே உங்களுக்கு பயம் வந்துடுது. அப்படியே பக்குன்னு ஒரு பக்கம் ஆழி, யார் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே திரும்பிட்டு, நான் தான், முட்டைக்கண்ணி, என்னடி என் ரூமில் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே எதுக்கு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர், உண்மையை சொல்லு, எதுக்கு என் ரூமில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாரு. நீங்கள், அது ஒன்றும் இல்லை சீனியர், அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே, நான் சும்மா தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். உண்மையை சொல்கிறியா? இல்லை, இப்போவே கத்தி ஊரை கொட்டி உங்கள் அம்மா வந்து மேலே பார்த்து என் பொருள்லாம் இங்கே ஏன் இருக்குன்னு உங்கள் அம்மா முன்னாடியே நான் கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள், சீனியர் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, எங்கள் அம்மாக்கெல்லாம் எதுவும் தெரியாது. சரி, அப்போ உண்மையே சொல்லு, என் பொருள்லாம் எங்கேயா இருக்குது? இங்கே இருக்குன்னா நீங்கள் பாட்டு சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை. இங்கே நான் இந்த மாதிரி இங்கே போகிறேன், என்னோடய ட்ரீம் சேஸ் பண்ணி போகிறேன், அதை பற்றி ஏதாச்சும் சொன்னீங்களா என்கிட்ட? நான் இங்கே உங்களுக்காக ஒருத்தி இருக்கேன், நீங்கள் சொன்ன வாக்குக்காக நான் இங்கே பாடுறேன், எதுவுமே என்னை பற்றி யோசிக்கவே இல்லைல்ல. உங்களுக்கு உங்களோட இதை மட்டும் யோசிச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டீங்க. என்னால் உங்களை மறக்க முடியல. உங்களோட நினைவுகள் என் கூடயே தான் இருந்தது. அதை இன்னும் எனக்கு எப்படி அதை வந்து என்னோடய நினைவுகளுக்கு நான் எப்படி தீனி போன்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்களுக்கு ரிலேட்டடான பொருள் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். இது ஆன்ட்டிக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஜொங்குக்கு இப்போ தான் இவ்வளோ நாள் கழித்து அவர் மாறி இருக்கும் அவளோட இதுன்னு பார்த்தா, உங்கள் ஃபீலிங்ஸ் அவருக்கு மாறி இருக்குன்னு அவர் எதிர்பார்த்துருப்பாரு. ஆனால் உங்கள் ஃபீலிங்ஸ் மாறவே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. லைக் ஜொங்குக்கு மேலே உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த அந்த கிரேஸ் இன்னும் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறலை. அவரை பற்றி யோசிக்கிறத கம்மி பண்ணிங்களே தவிர்த்து அந்த ஃபீலிங்ஸ் எதுவுமே மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது உங்களுக்கு. ஜொங்குக்கே இது செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்டி ஸ்கூல் படிக்கும் போது ஏதோ தெரியாமல் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறேன்னு நினச்சேன், ஆனால் என்னது இது, நீ இன்னும் இதில் இருப்பேன்னு நான் நினைக்கல வயன் அப்படின்றாரு. நான் தான் அப்போவே சொன்னல சீனியர், நான் உங்கள் மேலே வச்சுருக்கிறது வெறும் இன்ஃபேச்சுவேஷன் கிடையாது, அது உண்மையான லவ். நீங்கள் வேறு ஒருத்தவங்க கூட போயிருந்தா கூட என்னோடய நிலவுங்களை வச்சு நான் உங்கள் மேலே இருக்கிறத இன்றைக்கும் மாற்றிருக்கவே மாட்டேன். இதுதான் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, நீங்கள் ஜொங்குக்னா வாக்கு தவறாதவன்னு, ஆனால் நீங்கள் உங்கள் வாக்கை தவறிட்டீங்க. ஆனால் நான் வயன், எனக்கு ஒரு வாட்டி ஒன்று பிடிச்சிருச்சுன்னா
காலத்துக்கும் அதை நான் மாற்ற மாட்டேன். அதை தான் நான் இப்போ பண்ணேன். இங்கே ஸ்கூலில் நீங்கள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்றதுக்காக வளர்ந்ததுக்கப்புறம் நான் மாறிடுவேன்னு அர்த்தம் இல்லை. அதே பையன் தான் நான். நாளைக்கும் அதே பையன் தான், இன்றைக்கும் அதே பையன் தான், நேற்றும் அதே பையன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. லைக் இந்த பொண்ணோட இதை நம்ம புரியாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேராக போய்ட்டு உங்களோட கபோர்டில் இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இங்கே போய்ட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உங்கள் 10th 11th 12th சர்டிஃபிகேட் இருக்குது, அதாவது மார்க் ஷீட்டு ஓப்பன் பண்ணி, இது நீங்கள் என்கிட்ட கேட்ட அந்த இது நல்ல மார்க் எடுக்கணும் நீங்கள் சொன்னீங்கல்ல 10th 11th 12th இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்க. அவர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே நல்ல மார்க்கு தான். லைக் ஒரு 15 மார்க்ஸ் தான் அப்படி போன மாதிரி தான் இருக்கும் சென்டமுக்கே. ஓவராலாக 15 to 20 மார்க்ஸ் அந்த மாதிரி தான். எல்லாமே உங்களுக்கு செம்ம மார்க்கு. அவரே ஷாக் ஆகிட்டார். இந்த பொண்ணு நம்ம சொன்னதுக்காக இவ்வளோ படித்து பெரிய ஆளாக இருக்கா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் இன்னும் ஒரு செமஸ்டர் தான் இருக்குது. நான் இப்போது 5th செமஸ்டர். இன்னும் ஒரே ஒரு செமஸ்டர் முடிச்சிட்டேன்னா அந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். நான் ஃபேஷன் டிசைனிங் பொட்டிக் வைக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவில் இருக்கேன். நீங்கள் தானே சொன்னீங்க வாழ்க்கையில் முன்னேறதை தான் பார்க்கணுன்னு. நான் அதையும் சேர்த்து பார்த்துட்டு என்னோடய ஃபீலிங்ஸையும் அதுக்காக நான் தூக்கி போடலைங்க சீனியர். நீங்கள் வேணால் உங்கள் வாக்கை மறந்துருக்கலாம் எனக்கு சொன்னதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நான் வாக்கை மறக்கலாம் இல்லை, எனக்கும் ஞாபகம் இருந்தது. ஆனால் நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது. நீ விளையாட்டுக்கு தான் பண்ணிகிட்ருக்க, வளர்ந்தா மாறிடுவேன்னு நினச்சேன். ஆனால் நீ இவ்வளோ சீரியஸாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னை யாரும் இவ்வளோ சீரியஸாக லவ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் விட்டுருங்க சீனியர், கரெக்டு தான், இது சீரியஸாக எடுத்துருக்கக்கூடாது தான், கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது, நான் எடுத்துருக்கக்கூடாது தான், விட்டுருங்க, பரவாயில்ல சீனியர், நீங்கள் உங்களோட கெரியராக பாருங்கள், எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் ஒன்றும் பேசலை. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே அந்த டேபிள் மேலே வச்சுட்டு லைக் உங்கள் கிட்ட தான் வர்றாரு. நீங்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அப்படியே உங்களை அப்படியே அப்படியே அவர் நடந்து உங்கள் முன்னாடி வர நீங்கள் அப்படியே பின்னாடி செவுத்தில் போய்ட்டு அப்படியே இடிச்சிட்டு நிற்கிறீங்க. அவர் நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை இப்போது இது பண்ணவா? நீ கேட்டல்ல, என்னைக்கு நீ நல்ல மார்க் வாங்கி நீ நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கன்னு எனக்கு தெரியுதோ அன்றைக்கி நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம், நான் இப்போ சொல்கிறேன், நானும் உன்னை லவ் பண்ணுறவன். என் மேலே எந்த ஒரு பொண்ணுக்கும் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ நான் இல்லைன்னு தெரிஞ்சுமே என்னை இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறன்ற போது இதோட ஒரு பையனுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணை லவ் பண்ண, அதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, தெரியாதவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பொண்ணு, வெறும் நல்ல இன்டென்ஷன் உள்ள ஒரு பொண்ணு. யாருக்கு தான் லவ் வராது? ஆக்சுவலி சொல்லப்போனால் நீ வயன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்குள்ளே அன்றைக்கி எங்கள் அம்மா கிட்ட வந்தல்ல, அப்போவே எனக்கு ஒரு மாதிரி உன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. யார் இந்த பொண்ணு எப்படின்ட்டு சொல்லிட்டு க்யூரியஸ் ஆனேன். ஆனால் நீன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்போவே கைப்பிடிச்சி இழுத்தையே மடியில் உட்கார வச்சு நச்சுன்னு ஒரு கிஸ் கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் சீனியர் பயப்படாத, உன் பெர்மிஷன் இல்லாமல் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நீங்கள் பெர்மிஷன்லாம் வேணாம், என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டாம். லவ் பண்ணுற பொண்ணுக்கு பெர்மிஷன் கேட்டால் கொடுப்பாங்க, அப்படி தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரிடி லவ் யூ அப்படின்றாரு. நீங்கள் லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சரி, இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்னா அவங்க அம்மா வீடு தேடி மேலே வந்துடுவாங்க. நான் உன்னோட லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன். எனக்கு லேப்டாப்பில் கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, லேப்டாப் கொடு, விஷயத்தை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படி அவர் போகிறாரு. அவர் சட்டை காலரை பிடிக்கிறீங்க. அவர் என்னடி ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை உங்களுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் அப்படியே ஃபோன் நம்பர் எழுதி அவர் உங்கள் நோட்டில் தான் எழுதுறாரு. எழுதி இதான் என் ஃபோன் நம்பர், நைட்டு மெசேஜ் பண்ணேன்,
இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. திருப்பி அவர் சட்டையை காலரை பிடிச்சி இழுக்கிறீங்க. இப்போ என்னாடி நீங்கள் கிஸ் கொடுக்கலன்னா பரவாயில்ல, இத்தனை நாள் நான் காத்திருந்தேன்ல, நான் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷர்ட்டை கிட்ட அவர் காலரை பிடிச்சி நல்லா கிட்ட இழுத்து அப்படியே அவர் கன்னத்தில் அப்படியே சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அவர் இவ்வளோ நாள் இதெல்லாம் யோசிச்சுட்டு அவள் இவ்வளோ கம்முன்னு இருந்தாளா, இவ்வளோ நாள் நான் கிடைக்கலன்ட்டு அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு வந்து அது என்ன ஃபீலிங்னே சொல்ல தெரியல. நம்மளுக்காக இப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கா அப்படின்ற அந்த ஃபீல் அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். லைக் அப்படி இருக்கு அவருக்கு அந்த ஃபீலு. அவர் ஏற்கனவே ஒரு பிரேக்கப்பை பார்த்துட்டு லைஃப்பில் அப்படியே எதுவுமே வேணான்ட்டு போன ஒரு ஆள் இப்போது நம்மளுக்காக ஒரு பொண்ணு நம்ம லைஃப்பில் இருக்கான்றதை நினைக்கும் போதே அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. அவர் அப்படியே உங்கள் கன்னத்தை தட்டி கொடுத்துட்டு சரி ஓகே நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. இங்கே நீங்கள் உங்களால் நம்பவே முடியல, நீங்கள் கிள்ளி பார்த்துக்கிறீங்க நம்ம உண்மைதானா இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்களும் ஜங்குக்கும் அப்படியே வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. லைக் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளே மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். லைக் வந்து நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போவீங்க, அவர் உங்களை சைட் அடிப்பார், லைக் அந்த மாதிரி எல்லாம் லைக் மியூச்சுவலாக இருக்குது. அப்படி ஒரு நாள் தான் இப்போ நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு அதே மாதிரி அன்றைக்கி அவங்க அம்மா கோயிலுக்கு வரல, ஸோ பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. இதுதான் உங்கள் வேலையே. அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த இதை மாற்றவே இல்லை. நீங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே அதுதான் கோயில் பிரசாதம் திருப்பி கொடுக்குறது உங்கள் வேலை ஜொங்குக் வீட்டில். அதே மாதிரி பிரசாதம் வாங்கிட்டு நேராக இப்போ நீங்கள் ஜொங்குக் வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜொங்குக் ஹாலில் தான் உட்காந்து டிவி ஏதோ பார்த்துட்ருக்காரு. நீங்கள் நேராக உள்ளே வரும்போது உங்களை தான் பார்த்து சிரிக்கிறாரு. நீங்களும் அவரை பார்த்து சிரிச்சுட்டு நேராக லைக் வந்து உங்கள் ஆன்ட்டி கிட்ட தான் போகிறீங்க. போயிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு ஆண்டி இந்த மாதிரி இங்கே இன்றைக்கி கோயில் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு கதையாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. அந்த பத்மா ஆண்டி இருக்காங்க பாருங்களேன், அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கதையாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு இங்கே லவ்வருன்ற பேரில் ஒருத்தன் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். நேராக போகிறேன் உங்கள் மாமியார்கிட்ட போயிட்டு என்ன கதைலாம் பேசிக்கிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. நேராக அவங்க அம்மா வயனு இரு ஒரு நிமிஷம் மேலே என் ஃபோன் அடிக்குது தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு மேலே ஏறி போயிட்டாங்க. இங்கே நீங்கள் சரி ஆண்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சன்லேயே நிற்கிறீங்க. இப்போ ஜொங்குக்கு நேரம் அவங்க அம்மா ஏறி மேலே போகிறத பார்க்குறாரு. இப்போ அவர் தான் ஏன்ச்சு அப்படியே லைக் கிச்சனுக்கு வராரு. வந்து உங்கள் பின்னாடி உங்கள் காதுகிட்ட வந்து முட்டைக்கண்ணி அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் என்னங்க ஐயோ பயந்தே போயிட்டேன், ஏன் ஜொங்குக்கு இப்படி பண்ணுறீங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சை பிடிச்சிட்ருக்கீங்க. ஏண்டி நான் அங்கே குத்துக்கலாட்ட சோஃபாவில் உட்காந்துன்னு இருக்கேன் வாசல்லையே, என்னை விட்டுட்டு நேரம் உன் மாமியார்கிட்ட வந்து இப்போ நீ பேசுறது ரொம்ப அவசியமா அப்படின்னு அவருக்கு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து அவர் வந்து அவங்க அம்மாவை மாமியார்னு அட்ரஸ் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஸ் ஆகுது. அப்படிலாம் இல்லை, ஆன்ட்டிக்கு பிரசாதம் கொடுக்கலான்னு தான் வந்தேன். ஏன் கோயில் பிரசாதம்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னா என்ன, இல்லை எனக்கு கொடுக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. நீங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, சரி அப்போ கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அவங்க பக்கத்தில் பிரசாதம் லைக் சக்கரை பொங்கல் தான் வச்சுருக்காங்க, நீங்கள் எடுத்து இந்தாங்க அப்படின்னு நீட்டுறீங்க. இப்படி கொடுக்க சொல்லலை, ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டி வந்துடுவாங்க ஜொங்குக் வேணாம் நீங்களே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் நீ ஊட்டி விட்டால் நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்றாரு. நீங்கள் ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க, குட்ரி சும்மா ஓவர சீன் போடுவா அப்படியே அப்படின்றாரு. இப்போ நீங்கள் வேறு வழியே இல்லை, இவருக்கு ஊட்டி விடலைன்னா இவர் இந்த இடத்த காலி பண்ண மாட்டார். நீங்களும் உங்கள் கிண்ணத்தை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து அவருக்கு ஊட்டி விடுறதுக்கு கொஞ்சமாக அவர் சக்கரை பொங்கல் எடுத்து வாய்க்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே உங்களை லிப்பை பைட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்மோக்கிங்காக பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சீக்கிரம் வாங்கிக்கோங்க ஆண்டி வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் பொறுமையாக வாயை திறந்து அப்படியே நல்லா வாய்க்குள்ளே உங்கள் விரலுக்கு நல்லா அப்படியே டைட்டாக பிடிச்சி அப்படியே ஒரு மாதிரி லைக் அந்த வாங்கும் போது லிக் ஒரு மாதிரி லிக் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறாரு. உங்களுக்கு கூசுது, ஐயோ என்ன பண்ணுறாரு இந்த மனுஷன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே கூசுது உங்களுக்கு, நெளிறீங்க நீங்கள் அப்படியே. கடைசியாக அவர் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே எடுக்கும் போது நறுக்குன்னு கடிச்சு விட்டுறாரு உங்கள் கையே. நீங்கள் அப்படி சொல்லிட்டு அப்படியே எடுத்துடுறீங்க கையை. இங்கே கரெக்டாக ஜொங்கு அம்மா கீழே வந்துடுறாங்க. வந்துட்டு ஏய் என்னாச்சு வயனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஒன்றும் இல்லை ஆண்டி, ஒன்றும் இல்லை, கால் எறும்புன்னு நினைக்கிறேன், சுருக்குன்னு கடிச்சிருச்சு ஆண்டி அதான் அப்படின்னு சொன்னோன்னே. எறும்பா
எங்கே தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்களுக்கு கீழே எங்கே கட்டெரும்பாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. எங்கள் ஜங்குக்கு அப்படியே வாயில் அந்த சக்கரை பொங்கல் அப்படியே கொஞ்சம் கீழே அவர் லிப்ஸில் இருக்கவங்க அப்படியே அதை லிக் பண்ணிட்டு உங்களை பார்த்து ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே போயிடுறாரு. இங்கே நீங்கள் ஐயோ இன்னும் ஏன் அப்படிலாம் பண்ணுறாரோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டிருக்கீங்க. நீங்கள் உங்கள் கையை அப்படியே பின்னாடி மறைச்சிக்கிறீங்க. ஏன்னா உங்கள் கையிலலாம் சக்கரை பொங்கல் இருக்குது. கண்டிப்பாக இப்போ ஜொங்குக்கு வேறு சாப்பிட்டுட்டு போனதான் அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. அதனால் இப்போ நீங்கள் உங்கள் கையில் சக்கரை பொங்கல் இருக்குது, அவன் சாப்பிட்டுட்டு போகிறான்ற மாதிரி ஏதாவது நினச்சிப்பாங்கன்ட்டு நீங்கள் கையை அப்படியே மறைச்சியே வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ஆண்டி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே எஸ் ஆகிட்டீங்க. அந்த இடத்துல வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரே ப்ளெஸ்ஸியாக இருக்குது. என்ன தான் பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளெஸ்ஸாக இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே இப்படி தான் அப்பப்போ ரொமான்ஸ் நடந்துட்டு இப்படி தான் இருக்கும். அவர் வீட்டுக்கு நீங்கள் போவீங்க, திடீர்னு அவர் உங்கள் அம்மா இருக்கும் போதே கிச்சனில் இருப்பாங்க, அப்போ பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுப்பாரு. திடீர்னு அவங்க அம்மா வரும்போது அப்படியே விட்டுருவாரு. இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ டேஸ் இப்படியே போயிட்டுருக்கும். இப்போ நீங்கள் அதாவது உங்கள் அம்மா, நீங்கள் அப்புறம் வந்து ஜொங்குக்கு அம்மா 3 பேர் சேர்ந்து கோவிலுக்கு போகிறீங்க. போயிட்டு அங்கே குளத்துல உட்காந்து நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அது மேல் படிக்கட்டில் ஜொங்குக்கு அம்மா உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா நீங்கள் 2 பேரும் உட்காருங்க, நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன், இல்லைனா வேறு ஏதோ ஒரு சம்திங் ஏதோ வாங்கணும், கோயிலுக்கு தேவையானதை வாங்கணும்னு சொல்லிட்டு தேங்காவோ சம்திங் வாங்கணும், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. நீங்களும் ஜொங்குக்கு அம்மா வந்து உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் ஜொங்குக்கு அம்மா நீங்களும் நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி அவனை ஊரில் செட்டில் பண்ணியாச்சு, அடுத்தது ஜொங்குக்கு தாம்மா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்ககிட்ட சொல்கிறாங்க. நீங்கள் ஆ ஆ நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஆண்டி, அதெல்லாம் ஜொங்குக்கு அவங்களுக்கு சீனியருக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க ஆமாம்மா நான் கூட ஜோசியக்காரிக்கிட்ட பார்த்து பேசிட்டேன், ஜோசியக்காரும் ஏதாவது வரன் அமைஞ்சா சொல்கிறேன்னு சொன்னார். இப்போ கூட சொன்னார் ஏதோ ஒரு வரன் அமைஞ்சிருக்கு ஜொங்குக்கோட ஜாதகத்துக்குன்னு. ஆ அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஆமாம்மா நேற்று தான் ஜாதகத்தெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வந்தேன். அவர் சொன்னார் இந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அதனால் 10 பொருத்தமும் உள்ள ஒரு ஜாதகம் இருக்குது, நான் அதை வந்து உங்களுக்கு நான் அந்த நம்பர் வாங்கி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னார். அந்த நம்பர் வாங்கி இன்றைக்கி தந்தார்னா கோயிலுக்கு வந்ததுக்கு பலனாக இருக்கும் அப்படின்னு உங்கள் ஜொங்குக்கு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க அம்மா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்காவை தான் ஒரு மாதிரி லைக் அந்த சம்திங் ஏதோ சாப்பிட்றதுக்கு இருக்கிறத சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே நீங்கள் அப்படிங்களா ஆண்டி, உங்களுக்கு உங்கள் மருமக எப்படி வரணும்னு எதிர்பார்ப்புகள் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு இங்கே ஜொங்குக்கு அம்மா என்னம்மா எனக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் இல்லை, என் மருமக நல்லா படிச்சிருக்கணும், நல்லா அறிவுள்ளவளாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், சமைக்க தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் போதும்மா, இதெல்லாம் இருந்தால் போதும், என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளையையும் நல்லா பார்த்துக்கிட்டா அது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் ஆண்டி நான் பார்க்க எப்படி இருக்கேன்னா நான் அழகாக இருக்கேன்ல. ஆமாடா கண்ணா நீ அழகாத்தான் இருக்கேன், உனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு ஒரு மாதிரி சடக்கெடுக்கிறாங்க இங்கே. அதுக்கப்புறம் நீங்கள் அண்ட் நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியும்ல ஆண்டி உங்களுக்கு. சொன்னாங்க அவங்க அம்மா நீ இதோ ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு சொன்னாங்கடா. நல்லா படிச்சிருக்கேன், அழகாக இருக்கேன், அப்புறம் வேறு என்ன சொன்னீங்க? ஏன் இதை கேட்குற சொல்லுங்களேன். நல்லா சமைக்க தெரியணும்னு சொன்னேன், எனக்கு நல்லா சமைக்கவும் தெரியும், அப்புறம் உங்களை உங்கள் பிள்ளைய உங்கள் குடும்பத்தை எல்லோரையும் நல்லா பார்த்துக்கிட்டா போதும்னு தானே சொன்னீங்க. ஏன் ஆண்டி உங்களுக்கு நான் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளையும் நல்லா பார்த்துப்பேன்னு தோணலை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எங்கள் ஜொங்குக்கு அம்மாவுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த பொண்ணு என்ன பேசுதுன்னு. என்னம்மா சொல்ல வர அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆண்டி நானும் உங்கள் பிள்ளையும் லவ் பண்ணுறோம் ஆண்டி, நான் அவரை சின்ன வயசுலேருந்தே பண்ணுறேன், அவர் என்னை இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஆண்டி ஒரு 2 மாதமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜொங்குக்கு அம்மா லவ் பண்ணுறீங்களா? என் பிள்ளை என்கிட்ட எதுவுமே இதை பற்றி சொல்லவே இல்லையே, நான் பொண்ணு பார்க்குறேன்னு சொல்கிறதுக்கு சரி பாருமான்னு சொன்னானே அப்படின்னு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே கண்ணை விரிக்கிறீங்க. இரு நான் போய் பார்த்துக்கிறேன், நீ எது பண்ணாத வயன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு அம்மா சொல்கிறாங்க. ஆண்டி நான் உங்கள் வீட்டுக்கு ஓகே தானே, நான் உங்களை எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி மூஞ்ச பாவமாக வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு பயம் வந்துச்சு எங்கே வேறு யாராவது பிடிச்சி ஜொங்குக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்ட்டு. நீங்கள் ஜொங்குக்கு அம்மா
என்ன ஆனாலும் நீ தாண்டாம்மா என்னோட மருமக. நான் முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலி நானே இதை உங்கள் அம்மாட்ட கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ படிச்சுட்டு இருக்கல, படிக்கிறல்ல, அதனால தான் எதுவும் கேட்கல. நீயும் இப்போதைக்கு உங்கள் அம்மாக்கிட்ட எதுவும் இதை பற்றி பேசாத. நீ படிப்பு முடிச்சதுக்கப்புறம் நானே வீட்டில் வந்து முறைப்படி பேசுகிறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜொங்குக்கம்மா சொல்லிடுறாங்க. உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நேராக ஜொங்குக்கம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்து நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் பிரசாதம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரல, ஏன்னா ஜொங்குக்கம்மாவே கோயிலுக்கு வந்துட்டாங்க. அதனால டேரெக்டாக நீங்கள் வந்து வீட்டுக்கு நீங்கள் இப்போ ஜொங்குக்கம்மா போகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காரு. அவங்க அம்மா வந்ததோட பின்னாடி எக்கி எக்கி பார்த்துட்ருக்காரு. எங்கே நம்ம ஆளை காணுமே அப்படின்ட்டு எக்கி எக்கி பார்க்குறாரு. இங்கே ஜொங்குக்கம்மா, என்னங்க சார் என்னத்தை எக்கி எக்கி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான், ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. எங்கள் ஜொங்குக்கம்மா, அப்படிங்களா, நான் கூட பிரசாதமும் கையுமா ஏதோ பொண்ணு வரும்னு எதிர்பார்த்தீங்களோன்னு நினச்சேன் சார் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. இங்கே ஜொங்குக்கு, இல்லையம்மா நான் அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கலையே, இல்லையே அப்படின்றாரு. டேய் இங்கே வாயேன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவரும் போகிறாரு. என்னம்மா அப்படின்னு காதை பிடிச்சி திருவுறாங்க செம்மையா. என்னது, நான் என்ன கேட்கும் போது என்ன சொன்னேன், பொண்ணு பார்க்குறதுக்கு கேட்கும் போது என்ன சொன்னேன், பாருங்கன்னு சொல்லிட்டு வயனா லவ் பண்ணிகிட்டே பொண்ணு பாருன்னு சொல்கிறியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பிடிச்சி தருவாங்க. என்னம்மா எப்படிம்மா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் கேட்குறாரு. இங்கே அவங்க ஜொங்குக்கம்மா, வயன் சொன்னான் இப்போ தான் கோயிலில், நான் உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னேன். நீங்கள் ஏன் வேறு யாரையோ பொண்ணு பார்க்குறீங்க, ஏன் எனக்கு சமைக்க தெரியாதா, எனக்கு உங்கள் எல்லாரையும் பார்த்துக்க தெரியாதா, நான் அழகாக இல்லையா, நான் படிச்சு இல்லையான்னு கேட்குறா. அப்போவே புரிஞ்சிருச்சு எதோ அடி போட்டிருக்கா அப்படின்ட்டு. ஆனால் நீ உன் சைட் உன்னோட இது இல்லாமல் அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசுறதுக்கு அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போவே நான் டவுட் பட்டேன். அப்போ தான் சொன்னால், இல்லை நான் 2 மாதமாக நானும் அவரும் சேர்ந்து லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. ஏண்டா நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பேன், ஏண்டா வையனை தான் பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நான் இந்நேரம் என் மருமகளாக பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன், எரும மாடு அப்படின்றாங்க. உனக்கு சரி விடுமா, சொல்லணும் தான், சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சரி அது படித்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். எனக்கும் சத்தியமாம்மா அது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அது மேலே எனக்கு எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் அது எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதே எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தவ. ஆனால் எனக்கு அது மேலே பெருசாக அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இப்போ அழகாயிருச்சு, பார்த்தோன்னே ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு எனக்கு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜொங்குக்கு சொல்லவும், டேய் நடிக்காத போ கம்முன்னு, எனக்குலாம் நீ ஸ்கூல் படிக்கும் போதே உனக்கு அவன் மேலே எனக்கு வந்து உனக்கு மேலேயும் அவன் மேலே டவுட் இருந்தது அப்படின்றாங்க. இது ஜொங்குக்கு, என்னம்மா சொல்கிற, ஸ்கூல் படிக்கும் போது எப்படிம்மா எனக்கே இல்லைங்கிறேன் அப்படின்னா, ஏய் நடிக்காதடா, அந்த டாலு நீ பார்த்து வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியும், ரொம்ப நடிக்காத என்ன அப்படின்றாங்க. அவர் சரி விடு, லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, லைட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜொங்குக்கு சொல்கிறாரு. ஆனால் லைட்டாக உங்களுக்கு ஜொங்குக்கு மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும் தான், இல்லாமலாம் இல்லை அப்போ ஸ்கூல் படிக்கும் போதே. பட் ஆனால் அவருக்கு வந்து நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறது வந்து வந்து ரொம்ப சின்ன பொண்ணாவே, அதனால் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் இது பண்ணியிருப்பார். அதனால் மட்டும்தான் இல்லவே இல்லைன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பார். அதுதான் இங்கே வந்து இதுவாக இருந்திருக்கும். பட் அவனுக்கு உங்க மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட், ரொம்ப இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். நீங்கள் பண்ணுற காமெடி, நீங்கள் ரொம்ப இதுவாக இருப்பீங்க, துருன்னு, அந்த க்யூரியஸ்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படியே வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜொங்குக் வீட்டில் வயன் ஓகே பண்ணியாச்சு. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வயன் படித்து முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜொங்குக் வீட்டில் ப்ராப்பராக போயிட்டு வயன் வீட்டில் பொண்ணு கேட்குறதுக்காக போயிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா இவங்க வந்திருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போது வயன்மா, நாங்கள் ஏன் இப்படி வந்திருக்கோன்னு உங்களுக்கு தோணலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜொங்குக்கும் வயனும் லவ் பண்ணுறாங்களாம் அப்படின்னு உங்கள் அம்மா கண்ணு விரிஞ்சு பார்த்துட்ருக்காங்க. என்னது அப்படின்னு, டேய் எப்பட்றா இந்த ஊர்லேயே இல்லையடா நீ கொஞ்ச நாளாக, எப்பட்றா என் பிள்ளைய லவ் பண்ணுன்ற மாதிரி அவங்க அம்மா பார்க்குறாங்க. இங்கே வயனை பார்த்து ஒரு முறை மறைக்கிறாங்க. அவர் அப்படியே நீங்கள் பாவமாக எதுவுமே உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இருக்கீங்க. இங்கே அவங்க அம்மா வந்து, சரிங்க சம்மந்தி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு செம்ம சந்தோஷம். உங்கள் அம்மா வந்து சம்மந்தின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற கணக்காக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜொங்குக்கு நோ சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஜொங்குக்கு வந்து நல்லா தெரியும் ஜொங்குக்கை பற்றி. உங்கள் அம்மாவுக்கு அவங்க அம்மாவோட உங்கள் அம்மாவுக்கு நல்லா தெரியும் அவன் எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ தங்கமான பையன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப க்ளோஸ் உங்கள் அம்மா கிட்ட அவர், அதனால் நல்லா தெரியும். இப்போ கேட்ட உடனே சரி ஓகே, உங்கள் வீட்லேயும் ஓகே, இப்போ அவங்க வீட்லேயும் ஓகே, செம்ம ஹாப்பி. இங்கே அப்படி தான் நீங்கள் வந்து
அந்த ட்ரேயில் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. நீங்களும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டம்ளர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்கள் அம்மா எடுத்துகிட்டு போய் சிங்கில் போடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி நீங்களும் சொல்லிட்டு டம்ளர்ஸ் எல்லோரும் ஜொங்கு குடித்த டம்ளர் அவங்க அம்மா எல்லோரும் குடித்த டம்ளர் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சிங்கில் போடுறதுக்கு போகிறீங்க. அப்போது உங்களுக்கு ஜொங்கு கூட குடித்த டம்ளரை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் பண்ணலாமா? தப்பு இல்லையே. இல்லை தப்பா? நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க அம்மா அப்பா குடித்த டம்ளர் எடுத்து சிங்கில் போட்டுட்டு ஜொங்கு குடித்த டம்ளர் எடுத்து அதில் அப்படியே கொஞ்சோண்டு நீங்கள் கொஞ்சம் ஜூஸ் ஊற்றி அதில் குடிச்சிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக அது கலராக இருக்குது டம்ளர்ஸ், ஓகேவா? ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் க்ரீனாக இருக்குது. ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து அவங்க அம்மா அப்பா ஜொங்கு கூட அம்மா அப்பா வந்து குடிச்சிட்டாங்க. ஆரஞ்ச் டம்ளர் வந்து ஜொங்கு குடித்த டம்ளர். ஸோ அந்த டம்ளரில் நீங்கள் ஜூஸ் ஊற்றி குடிச்சிட்ருக்கீங்க. கரெக்டாக எங்கள் ஜொங்குக்கு அவர் பேண்ட்டில் லைட்டாக ஜூஸ் சிந்தி இருக்கும். சரி துடைக்க போகலான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிச்சனுக்கு வராரு துடைக்கிறதுக்கு. நீங்கள் அப்போ தான் அவர் டம்ளரில் ஊற்றி குடிக்கிறத அவர் பார்க்குறாரு. என்ன பண்ணுறா இவ அப்படின்ட்டு பார்த்துட்டு அவர் அப்படி பாவி இதுக்கு பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே திருப்தியாக இருக்குது. அவர் கிளாஸில் ஊற்றி குடிக்கும் போது இப்போ அப்படியே ஜொங்கு உங்கள் முன்னாடி தான் வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு டம்ளரை கீழே வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் வரது இருக்கட்டும், அங்கே வெளியில் ஜஸ்ட்டு இப்போ தான் நான் ஓகே ஆகிறதுக்கு பேசியிருக்காங்க, அதுக்குள்ளே என்ன இன்டைரக்டாக எனக்கு கிஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஐயோ என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் ஜூஸ் குடித்தேன், ஏன் வேறு டம்ளரே இல்லை, நான் குடிச்ச டம்ளர் தான் குடிக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எங்கே டம்ளரை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன், எப்படி இருந்தாலும் வருங்காலத்தில் புருஷனாக போகிறாரு தானே, ஏன் அப்போ ஊற்றி குடித்தாலும் இப்படி தான் வந்து கேட்பீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உனக்கு கிஸ்ஸு வேணும்னா டேரெக்டாக கேளு, இந்த இன்டைரக்டாக பண்ணுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணும்னா டேரெக்டாக மூஞ்சிக்கு நேரம் எனக்கு வேணும் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அவர் அப்படியே பிடிச்சி உங்களை ஃப்ரிட்ஜிலே பின் பண்ணிடுறாரு. நீங்கள் எங்கள் அம்மா அப்பெல்லாம் இருக்காங்க, கம்முன்னு இருங்கங்க, அவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க, இன்டைரக்டாக கொடுக்கறதுக்கு விட டேரெக்டாக கொடுக்கறதோட கிக் என்னன்னு காட்டவா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஜொங்கு விடுங்க, நீங்கள் ஏய் உனக்கு கிஸ்ஸு வேணும் தானே நினச்ச அப்படின்றாரு. நீங்கள் அது இப்போ வேண்டாம், அப்புறமா பார்த்துக்கலாம், வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் வேணும் ஆனால் பரவாயில்ல அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. அப்போ வேணாம், வேணும் தான் இல்லை சொல்லலை, ஆனால் இப்போ வேணாமே அப்படின்றீங்க. நீ கண்ணை மூடிட்டு வாயை மூடிட்டு கம்முன்னு இல்லை, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் அம்மா வந்து பார்த்தாங்கன்னு வைங்க, அப்புறம் கல்யாணம் இல்லை எனக்கு கருமாதி தான் அப்படின்றீங்க. அவர் மூடிட்டு நில்லுடி அப்படின்றாரு. நீங்களும் கண்ணை மூடி வாயை அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கம்முன்னு நிற்கிறீங்க. அவர் அப்படியே ஸ்லைட்டாக அப்படியே கிட்ட வந்து அப்படியே கிஸ் பண்ணல, லைக் கிட்ட வந்து அவர் ப்ரீத்திங் மட்டும் உங்கள் மேலே படுது, பட் ஆனால் அவர் கிஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் என்ன ஆள் கிட்ட வந்த மாதிரி இருக்குது ஆனால் இன்னும் எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லிட்டு கண்ணை திறக்கிறீங்க. அப்போ கரெக்டாக அவர் அவங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஷாக் ஆகி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு, லைக் நார்மலாக பீக்லாம் இல்லை, செம்ம டீப்பாக. அவர் வேறு லிப் இயரிங் பண்ணியிருப்பாரு, அது வேறு உங்களை லைட்டாக குத்துது, டிஸ்டர்ப் பண்ணுது, ஒரு மாதிரி உங்களுக்கு வலிக்குது. பட் ஆனால் நீங்கள் நிறுத்தலாம் இல்லை, அவர் நிறுத்த சொல்லவே இல்லை. எத்தனை வருஷம் லவ்வு, இந்த மூமெண்ட்டுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் காத்திருக்கீங்க, அது நடக்கும்போது எப்படி நிறுத்துவீங்க? அவர் அப்படியே லைக் உங்களுக்கு 2 கையும் அப்படியே அந்த ஃப்ரிட்ஜில் பின் பண்ணிவிட்டு செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் லைட்டாக வேறு ஷார்ட்டாக இருப்பீங்களா, கொஞ்சம் குனிஞ்சு தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப்பும் பண்ண சொல்லலை, எதுவுமே சொல்லலை, நீங்கள் பாட்டு கிஸ் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே எடுக்க போகிறாரு, நீங்கள் அவரோட இப்போ டைட்டாக பிடிச்சி இன்னும் இழுத்து நீங்களும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இதை இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போது ஜொங்குக்கு அம்மாவை கூப்பிட்றாங்க, ஜொங்குக்கு அப்படின்னு கத்துறாங்க. இங்கே அவர் அப்போ தான் உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. கொஞ்சம் பொறு, மிச்சத்தை ஃபர்ஸ்ட் நைட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு போகிறாரு. ஸோ நான் இதோட முடிக்கிறேன் காய்ஸ். ஹோப் யூ காய்ஸ் லைக் இட். நான் நேற்றுலேருந்து இதை டப் பண்ணின்னு இருக்கேன்டா, இன்னும் முடிச்ச பாடு இல்லை. ஆக்சுவலி இப்போ நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி வரைக்கும் நான் அதை டப் பண்ணியிருக்கேன், ஓகேவா? அவ்வளோ நேரம் நான் டப் பண்ணியிருக்கேன், எனக்கு டைமே இல்லை. எனக்கு ஃபுல்லாக நேற்று நைட்டு பண்ணேன், பாதி எனக்கு ஸ்டோரி செட் ஆகலைன்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன் அப்படியே டோட்டலாக. இப்படி தான் லைக் இந்த டப்பிங் இருந்தது. பட் ஹோப் யூ காய்ஸ் லைக் இட். இது டோட்டலாகவே ஒரு புது சேனல், புதுசாக நான் அது ட்ரை பண்ணேன்.
பண்ணேன். எனக்குமே இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஃபன்னாக, எமோஷ்னலாக, லவ்லியாக, டவ்வியாக எல்லாமே இருந்தது. நான் எல்லாத்தையுமே வந்து கல்யாணம் அந்த மாதிரியே முடிக்கிறேன்னா, ஸோ இந்த வாட்டி வந்து இது வேண்டாம், இந்த மாதிரி வேண்டான்றதுனால லைக் இவங்களோட கல்யாணம் தான் இதுக்கு ஒரு எண்டிங். ஏன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்கூல் லவ்வுக்கு ஒரு மேரேஜ் தான் ஒரு எண்டிங்காக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சீனியர் லவ்வெல்லாம் நான் பார்த்துருக்கேன். என்னோட சீனியர்ஸ் லவ் பண்ணுறது இதெல்லாம். இப்போது அவங்க 10 வருஷம் முன்னாடி லவ் பண்ணியிருக்காங்க. 10 வருஷத்துலேருந்து இப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஸோ அதுதான் அவங்களோட எண்டிங்கிறது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். பரவாயில்ல, 10 வருஷம் லவ் பண்ணாங்க, ஸ்கூல் முடிஞ்சும் அவங்க ரிலேஷன்ஷிப்லேருந்து இப்போ அவங்களோட மேரேஜ் வந்து ஆக போகுது இந்த வருஷம் அப்படின்றது அவங்களோட எண்டிங்னா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்தவரை வரைக்கும் இவங்க ஒயன் அண்ட் ஜேகேயோட அந்த ஸ்கூல் லவ்வோட எண்டிங் இந்த மேரேஜாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். அண்ட் எனக்கு வீடியோ கேட்டு டார்ச்சர் பண்ண எல்லாருக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் லைவ் வரமாட்டேன், ஓகேவா? ஐ வில் கம் ஆன் டுமாரோ. அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சோன்னா நான் ட்ரை பண்ணுறேன் லைவ் வர. உங்களுக்குலாம் நோட்டிஃபிகேஷன் எப்படியோ வந்துடும் நான் லைவ் வந்தேன்னா. ஸோ லைவ் வந்தால் மறக்காமல் இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இந்த ஒன் ஷாட் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூமெண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் லைவ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நைட்டில் லைவ் வருவேன், ஓகேவா? லைட் டைமில் வருவேன். ஏற்கனவே வி ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். லைக் இப்போ நிறையா நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே இல்லை. பட் ஆனால் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ், ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு குரூப் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னை இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நான் அங்கேருந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஹோப் யூ கைஸ் லைக் இட். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் லைவில் உங்களோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ஜாய் பண்ணுங்கடா. டாட்டா, பாய், சராங்கே, டேக் கேர்.